கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாகும். தேவனுடைய பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை செய்ததுக்காய் தேவனை நன்றியுடன் துதிக்கிறேன். நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ததுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தகப்பனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் பிரயாசப்பட போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களோட கூட இருந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இவைகளை வெளிப்படுத்தினாலே ஒழிய நாங்கள் புரிந்து கொள்வது கூடாத காரியம். ஆகையினால் ஆண்டவர் கிருபையும் இரக்கமாய் இருந்து இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு பொறுத்தருளி மன்னித்து இந்த ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே, ஆவியானவர்னால் ஏவப்பட்டவர்களாக உமக்கு பிரியமானதை தீர்மானிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2300 ராப்பகல் அடிப்படையிலே போதிக்கப்படுகிற நியாய விசாரணையை குறித்த உபதேசத்தை பொய்யாக்குவதற்கு அநேக வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகிறதை நாம் பார்த்திருப்போம். ஏற்கனவே நான் சில பாகங்களை இதை குறித்து பேசி இருக்கிறேன். நம்முடைய சபையினுடைய விசுவாசி ஒருவர் எழுப்பிய கேள்வியின் அடிப்படையில அவைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்திருந்தேன். இப்பவும் அதன் அடிப்படையில இன்னொரு செய்தியையும் உங்களோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் வாஞ்சித்தேன். அதற்கு காரணம், அந்த விசுவாசி என்னிடத்துல இந்த கேள்வியை எழுப்பாது இருந்தாலும் என் கண்களுக்கு முன்பாக இந்த கேள்விகள் கொண்டு வரப்பட்டதினால இவைகளையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் வாஞ்சித்தேன். என்ன வாதம் வைக்க பிரயாசப்படுவார்கள் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து உயிர்த்த உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று விட்டார். 1844 ஆண்டு வரைக்கும் அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர் நேரடியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய்விட்டார் என்று சொல்லி வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகிறதை நீங்கள் அறிந்திருக்கலாம். இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த உடனே எங்கே சென்றார்? அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு தேவனுடைய கையினாலே செய்யப்பட்ட மெய்யான கூடாரமாகிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதல் பாகமான பரிசுத்த ஸ்தலத்திற்கு போனாரா, இல்லது இரண்டாவது பாகமான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போனாரா, இல்ல பிதாவினுடைய வலது பார்சத்துல போய் உட்கார போனாரா? இதைத்தான் நம்ம விளங்கி கொள்ள போகிறோம். முதலாவது அவர்கள் எடுத்து வைக்கிற வாதத்தில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு பிரயாசப்படாமல் வேதம் என்ன சொல்லுகிறது, உண்மை என்ன என்பதை முதலாவது வெளிப்படுத்திவிட்டு, அதை வெளிப்படுத்தும் போதே நமக்கு புரிந்துவிடும் அவர்கள் தவறாக பேசுகிறது. ஆனாலும் அவருக்கு பிற்பாடு அவர்கள் எடுத்து வைக்கிற வாதத்தில எல்லாவற்றையும் இல்லை, எல்லாவற்றுக்கும் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. சத்தியத்தை புரட்டுகிறவர் புரட்டிக்கொண்டே தான் இருப்பார்கள். நம்ம சத்தியத்தை சொன்னால் போதும். ஆனாலும் ஒரு இரு வசனங்களை மாத்திரம் எடுத்து அதுல எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அதனுடைய உண்மை என்ன என்பதையும் விளக்குவதற்கு நான் பிரயாசப்பட போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை எச்சரித்து கிறிஸ்துவின் பக்கம் திருப்புகிற அந்த வேலையை தடை செய்வதற்காக பிசாசானவனால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய வஞ்சகமான ஒரு செயல்தான் இந்த 2300 ராப்பகல். அதன் அடிப்படையில் போதிக்கப்படுகிற பரலோகத்தில் உண்டாயிருக்கிற நியாய விசாரணையை இல்லாமல் செய்வதற்காக
ஆண்டவர் நியாய விசாரணை தொடங்கிவிட்டார், என்னுடைய பெயர் எப்ப வேணாலும் அழைக்கப்படலாம், நான் அவருக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அஞ்சி கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்பி வருகிற பிள்ளைகளை வரவிடாமல் தடை செய்வதற்காக இந்த நியாய விசாரணை போதனையை பொய் என்று சொல்லி வஞ்சகன் பொய்யாக்குவதற்கு பிரயாசப்படுகிறார். அப்படி அதை பொய்யாக்குவதற்கு பிரயாசப்படுகிற அவனுடைய செயல் மிக தெளிவாக மிக வெளிப்படையாக பொய்யானது என்று தெரிந்தாலும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை போதிக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும், அதை குற்றப்படுத்த வேண்டும், அவர்கள் தங்களை விசேஷித்தவர்களாய் காட்டிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை தாக்குகிறேன் என்று சொல்லி வேதாகமத்தின் உபதேசத்துக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா பக்கத்துல இருந்து ஒரு சபை தாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. இன்னைக்கும் நம்ம அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கருத்தாய் ஆராய போகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த உடனே எங்கே சென்றார்? பரலோகத்தில் இருக்கிற மெய்யான கூடாரத்தில் உள்ள முதல் பாகமான பரிசுத்த ஸ்தலத்திற்கா, இல்ல இரண்டாவது பாகமான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கா, இல்ல பிதாவினுடைய வலது பாரிசத்திற்கா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்கிற மனதோடு செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். வேதம் இயேசு கிறிஸ்து உயிர் தொழுந்த உடனே என்ன செய்தார் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாது, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தொழுந்த உடனே அவர் பிதாவினிடத்துல நான் இன்னும் ஏறி போகவில்லை, என்னை தொடாதே என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த உடனே அவர் எங்க போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால் பிதாவினிடத்துல போக வேண்டியது அவசியமாக இருக்கு. நாங்க போறேன், பிதாவினிடத்துல போகிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லு, சீஷர்களுக்கு சொல்லு என்று அங்க கட்டளையிடுகிறதை பார்க்க முடிகிறது. இது வாரத்தின் முதலாம் நாளுடைய அதிகாலை வேளையில நடக்கிறது. அன்றைக்கு சாயங்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமியிலே காணப்படுகிறார். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்துல இயேசு வந்து தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். காலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா, நான் பிதாவின் இடத்துல போனப்பா என்ன தொடாத அப்படிங்கிறாரு. சாயங்காலம் வந்து சீஷர் இடத்துல தன்னுடைய கைகளையும் விழாவில் இருக்கிற அந்த காயத்தையும் காட்டி, கால்களில் உள்ள காயத்தெல்லாம் காட்டி அவர் தன்னை கிறிஸ்து என்று நிரூபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப காலையில பிதாவின் இடத்துல போனவர் சாயங்காலத்தில் எங்க இருக்கிறாருன்னா பூமியில இருக்கிறாரு. அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்துல கிறிஸ்து பரலோகத்துல என்ன செய்தார்? வெளிப்படையாக நம்மளால அதை பார்க்க முடியாவிட்டாலும் நடந்திருக்கிற சம்பவங்களை வைத்து கவனித்து கூர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்று வந்தது நிச்சயமான ஒன்று. அதனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்வதற்கான சில சமிஞ்சைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளையும் நம்ம வாசித்து விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு பரலோகத்துக்கு சென்று இருக்கிறார். அவர் என்ன தொடாத, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பிதாவினிடத்துல போய் எதையோ நிரூபிக்க வேண்டி இருக்கிறது என்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எதையோ உத்தரவாதம் பெற வேண்டி இருப்பது விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவர் போய் பிதாவினிடத்துல ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டிய நிச்சயம் இருப்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்ப இல்ல, நான் பிதாவிட்ட போயிட்டு வந்துக்கிறேன், அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன தொடரலாம், என்கிட்ட சகஜமாக இருக்கலாம். ஏன்னா நான் பிதாவினிடத்துல போக வேண்டியது இருக்குது. தொடர்றதுனால அங்க பெரிய பிரச்சனை வந்துடும். பிதாவினிடத்துல அவருடைய அந்த தியாக செயல் நிமித்தமான ஒரு அங்கீகாரத்தை அவர் பெற வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது பிதா குமாரனை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை தெளிவாக வேதம் சொல்லுகிறது. என் சித்தத்தின்படி அல்ல, இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது.
குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது. உயிர்த்தெழுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியிலே தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் சொன்னா பிதாவுடைய விருப்பமோ குமாரனுடைய விருப்பமோ ஒன்றா இருக்கிறது. அவருக்காக மரித்தவர்களை, அவருக்காக ஜீவனை கொடுத்தவர்களை எழுப்ப வேண்டும். இதுக்கும் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததற்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கிறது என்கிற கேள்வி நம் மனதிலே தோன்றலாம். வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து பொழுது ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் எழுந்திருக்கிறார்கள். எதற்காக இது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குமாரனை அனுப்பினதுடைய நோக்கத்தை பார்க்கும் பொழுது இது குமாரன் யாரெல்லாம் அவர் கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்கள் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வதற்கு பிதா விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர்களை உயிரடைய செய்வதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு அச்சாரமாக அவருடைய மரணத்தினால் அநேக உயிர் தரப்பது என்பதற்கு அச்சாரமாக பிதாவாகி தேவன் தாமே அநேக பரிசுத்தவான்களை கல்லறையில் இருந்து எழுந்து வர செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பலி என்ன விளைவை கொண்டு வரும், அவருடைய தியாகம் என்ன மகத்துவமான பலனை கொண்டு வரும் என்பது உடனே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் பார்க்கிறாரு அனைவரும் உயிர் தந்து இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் பிதாவின் இடத்துல, பிதாவே என்னுடைய பலி என்னுடைய தியாகத்தினுடைய பலன் இது நீர் அங்கீகரித்திருக்கிற உத்தரவாதத்தை பெறுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அவரோடு கூட அந்த உயிர் தந்தவர்களை கூட்டிட்டு போய் பிதாவுடைய சமூகத்தில் முதற் பலனாக என்னுடைய தியாகத்தினுடைய முதற் பலனாக நீர் கொடுத்த மிகப்பெரிய ஈவு என்பதை அவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து அவருடைய சமூகத்தில் அவருடைய ஜீவன் கொடுத்ததனுடைய நிச்சயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்று இருக்கிறார். அவருடைய தியாகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், பிதாவினாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். பிதா அங்கீகரிச்சு சொல்லி ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை உயிர் தள்ள வச்சிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரெல்லாம் கூட்டிட்டு போய் பிதாவை இது நீர் எனக்காக கொடுத்திருக்கிறீர், இது முதல் பலனாய் கொடுத்திருக்கிறீர், இன்னும் எனக்காக மரித்த எல்லாரையும் நான் ஒருவரையும் இழக்கப்படுறேன், எல்லாரையும் உயிர்ப்பிப்பேன், நீர் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அந்த நிச்சயம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து தம்மை வெளிப்படுத்தி நம்முடைய சபையை ஸ்தாபிப்பதற்கான பிரயாசத்திலே ஈடுபட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்த உடனே எங்க போனாருன்னு கேட்டீங்கன்னா முதலாவது பிதாவினுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறார். போய் உங்களுக்காக எனக்காக அவருடைய தியாகத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அவருடைய தியாகத்தினுடைய விளைவாக முதல் பலனை பிதாவுடைய சமூகத்தில் சமர்ப்பித்து இருக்கிறார். அதே போல அவருடைய இரண்டாம் வருகையில எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க நிச்சயத்தோட. அவருக்காக தியாகத்தாலே மரிக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்புவேன் என்கிற நிச்சயத்தோட கூட அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவனை விடுவதற்கு ஆயத்தமாயிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து செல்வேன் என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவர் சீஷர்களுக்கு வந்திருந்தார். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு நம்மை குறித்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திட்டு மோசேயுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருந்தோம், தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருந்தோம், சங்கீதங்களில் இருந்தோம் தம்மை குறித்து சொல்கிறதெல்லாம் எடுத்து காண்பித்து அவர்களை ஸ்திரப்படுத்தி விட்டு அவர் மறுபடியும் எங்கே சென்று விடுகிறார் என்று சொன்னால் பரலோகம் சென்று விடுகிறார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்க காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அரிதல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதையும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரிந்தவம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு 40 நாள் கழிச்சு போயிட்டாருங்க. எங்க போனார்? முதல் சம்பவம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அவர் பிதாவினிடத்துல போய் தம்முடைய தியாகத்தினுடைய அங்கீகாரத்தினால் உண்டான பலனை சமர்ப்பித்து, இனியும் அவருக்காக மரித்த எல்லாரையும் அவர் எழுப்புவார் என்கிற நிச்சயத்தோடு கூட அவர் திரும்பி வந்தார். அவருடைய தியாகம் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு அவர் திரும்பி வந்தார். 40 நாள் சென்று அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு போயிட்டாரு. போய் எங்க போனார்? இதுதான் முதல் சம்பவம் ஒரு அற்புதமான சம்பவம், ஒரு அழகான சம்பவம், நமக்கான நிச்சயம் அங்கே உண்டாயிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்து பரலோகத்துக்கு போனாரு. இப்ப மறுபடியும் 40 நாள் கழிச்சு மறுபடியும் பரலோகத்துக்கு போயிட்டாரு. போய் பரலோகத்துல ஒரு மெய்யான கூடாரம் இருக்கிறது. மோசையின் மாதிரியின்படி ஒரு கையினால செய்யப்பட்ட கூடாரத்தை ஏற்படுத்தினார். அதே போல பரலோகத்தில் ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாரா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல போனாரா, இல்ல நேர போய் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து கொண்டாரா? அவர் என்ன செய்தார்? வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வேத வாக்கியங்களின் அடிப்படையில அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். வாசிக்கிறேன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டி பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இப்ப என்ன டிபேட் வைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள் சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மகாபரிசுத்துல போனதானே வலது பார்சத்துல உட்கார முடியும் அப்படிங்கிற வாதத்துக்கு வர்றாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் உள்ள போகவே வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுது அப்படியே வாசிப்போம், அப்படியே விளங்கிக் கொள்ளும். மூல பாஷை இதெல்லாம் வச்சு குழப்புறதுல, வேதத்தை குழப்பணும்னு நினைக்கிறவங்க தான் மூல பாஷை. ஆண்டவருடைய வசனத்தையும் ஆண்டவருடைய சத்தியத்தையும் அறிந்து கொள்வதற்கு மூல பாஷையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஒரு வசனத்தை வாசித்தா அதை ஏதாவது குழப்பம், இன்னொரு வசனத்தை வாசித்தா தெளிவிட்டு, அவ்வளவுதான். வேதம் அப்படித்தான் விளங்கிக் கொள்ளப்படும். சரி, இப்போ ஆண்டவர் பரலோகத்துக்கு போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து விட்டார். வலது பார்சத்தில் இருக்கிறாரா என்பதற்கு சாட்சியம் வேதாகமத்திலே இருக்கிறது. ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவார்கள். அப்போ அவன் சொல்றத பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஒரு 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 ஐவிட்னஸ், ஒரு ஐவிட்னஸ். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் இருப்பதே அல்லது நிற்பதை யாரு பார்த்திருக்கா அப்படின்னா ஸ்தேவான் பார்த்து இருக்கிறார். யோவானும் பிதாவும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்தில் இருப்பதை பார்க்கிறார். பின்பு படுங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள, இந்த ஜீவ தண்ணீர் உள்ள வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உண்மைகளை அறிவதற்கு அது அவசியப்படும். சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். சரி, அப்போ பரலோகத்துல பிதாவோடு கூட இயேசு உட்கார்ந்திருக்கிறார், வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக நமக்கு விளங்குகிறது. முதல்ல இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனாரு, தம்முடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு சீஷர்களுக்கு சாட்சியாக தம்மை வெளிப்படுத்தினார். 40 நாள் கழித்து மறுபடியும் பரலோகத்துக்கு போனாரு. அங்க என்ன செய்யறாருன்னா பிதாவினுடைய வலது பார்சத்தில் பிதாவினுடைய தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிதாவுடைய வலது பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கான சாட்சியும் வேதாகமத்தில் இருக்கு. ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் முன் உரைக்கப்பட்டு இருக்கு. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து ஆள்கை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தில் ஆசாரியராய் இருப்பார்.
இவ்விரண்டின் நடுவில் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆண்டவராகிய தேவன் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆசாரியராகவும் இருப்பார். அவருடைய சிங்காசனத்திலே பிதாவுடைய வலது பார்சத்தை உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்வராயிருப்பாரு. அப்படி அவர் ஆளுகை செய்வராய் இருக்கும் பொழுது அவர் ஆசாரியராக இருப்பார். அவர் ஆளுகை செய்து கொண்டு ஆசாரிய வேலையை செய்கிறதுனால அது ரெண்டுக்கும் இடையில ஒரு சமாதானம் உண்டாகிறது. பிதாவுக்கும் ஆசாரிய வேலை விழுந்து போன மனிதனுக்காக செய்யப்படுகிறது. அவர்களுக்கு இரண்டு பேருக்கும் இடையில ஒரு சமாதானம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகம் போன உடனே அவர் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கல, ஒரு ஆசாரிய வேலையை செய்கிறார். பவுல் இத ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துகிறார். என்ன ஆசாரியை செய்யறாரு, எங்க செய்யறாருங்கிற காரியத்தை தெளிவாக சொல்கிறார். மேற்சொல்லிவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருமாய், பரலோகத்தில ஒரு மகத்துவமான ஆசனம் இருக்கிறது, அங்க உட்கார்ந்து இருக்கிறவராக இருந்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியம் ஊழியம் செய்கிறவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. மகத்துவமான ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துல மெய்யான கூடாரத்துல பரலோகத்தில் இருக்கிற கூடாரத்துல அவர் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். ஒண்ணு நல்லா தெரிகிறது, ஆண்டவருக்கு என்று மகத்துவமான ஒரு ஆசனம் இருக்கிறது. அங்க உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா, பரலோகத்துல ஒரு மெய்யான கூடாரம் இருக்குது, அந்த கூடாரத்துக்குள்ள வந்து அவர் ஆசாரிய வேலையை செய்கிறார். வேதம் சொல்லும் பொழுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரை எழுந்தும் இருக்கிறார், அவரை தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து பரலோகம் போன உடனே ஆளுகை செய்கிறவராகவும் இருக்கிறார், ஆசாரிய வேலை செய்கிறவராகவும் இருக்கிறார். இரண்டு வேலைகள் செய்கிறார். ஆளுகை செய்யக்கூட மகத்துவமான ஆசனத்தை உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன செய்யறா, மெய்யான கூடாரம் ஒண்ணு இருக்குப்பா, அங்க பரிசுத்த ஸ்தலம் இருக்குப்பா, அதுல ஆசாரிய வேலையை செய்ய. இதை புரிஞ்சிக்க முடியாம அநேகர் திணறுகிறார். ஆண்டவருக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது, அது ஒரு இடத்துல இருக்கிறது. அவருக்கு என்று ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் அந்த மெய்யான கூடாரம் இதுதான் பரலோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த மெய்யான கூடாரம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அது விழுந்து போன சிருஷ்டியை ரட்சிப்பதற்கான திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கூடாரம், அவ்வளவுதான். அது பரலோகத்திலே யாராவது விழுந்து போனா அவனை ரட்சிப்பது எப்படி, அதுக்கு வழி என்ன, திட்டம் என்ன, தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு கூடாரம். அது பரலோகம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஒரு கூடாரம். ஆண்டவர் உயிர் தந்தார், பரலோகத்துக்கு போனாரு, பிதாவை பார்த்தாரு, அங்கீகாரத்தை பெற்றாரு, சீசனத்தை வந்து வேலைக்கு சென்றாரு, 40 நாள் கழிச்சு பரலோகத்துக்கு போனாரு, பிதாவுடைய வலது பார்சத்துல ஆளுகை செய்கிறவராக உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த மனிதனை ரட்சிப்பதற்காக அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கூடாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அது மெய்யான கூடாரம். அந்த கூடாரத்துல அவர் ஆசாரிய வேலை செய்கிறார், இந்த மனிதனை ரட்சிப்பதற்காக வேலை செய்கிறார். இந்த இரண்டையும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒருவனாலும் ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆசாரிப்பு கூடாரம் தான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அது பரலோகம் நினைக்கிறான். அதனால உயிர் தந்தோட நேரம் போய் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல கிருபாசனம் இருக்கிறத, கிருபாசனம் என்பது விழுந்து போனவனுக்கு கொடுக்கிறது. அது ஆளுகை செய்கிற இடம் அல்ல, அது இரக்கத்தை காட்டுகிற இடம், கிருபையை காட்டுகிற இடம். ஆளுகை செய்கிறதுக்கு தேவன் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறாரு, அதுல பிதாவும் இருக்கிறாரு, அதுல குமாரன் இருக்கிறாரு, குமாரன் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இந்த மனிதனை ரட்சிப்பதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். முதற் பலனாக அவர் அநேக உயிர் தந்து பிதாவுக்கு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்துட்டார். இன்னும் பெரிய கூட்டத்தை உயிர் தர வைக்கணும், அநேக ரட்சிப்புகளை கொண்டு வரணும். அதற்கான ஆசாரி ஊழியத்தை அந்த திட்டத்துல போய் செய்கிறார். ரெண்டு வேற வேற இடம். ஆசாரிப்பு கூடாரம் என்பது விழுந்து போனவனை
ரட்சிப்பதற்கான திட்டத்தை வெளிப்படுத்துகிற இடம். அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப நல்லா புரியுது பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் ரொம்ப தெளிவா புரியும். மேற்சொல்லுவைகளின் முக்கியமான பொருளினபடி மகத்துவம் உள்ள பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்கிறோம்பாய். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு ஆண்டவரு அவருடைய வலது பார்சத்திலிருந்து ஆசாரிய வேலை செய்கிற எதுவரைக்கும் அதுல இருப்பார். அவர் வலது பார்சத்துல உட்காருகிற அனுபவம் எதுவரைக்கும் ஆசாரிய வேலை செய்யும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பாடம் படிக்கலாம், அழகாக இருக்கும். இப்ப நம்ம படிச்சுக்கலாம். மன்னிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் இருந்துகிட்டு ஆசாரியராக இருக்கிறார். என்ன ஆசாரியர் வேலை செய்கிறார்கள் அவர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு பார்ப்போம் எதுவரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஆசாரியர் வேலையை என்ன வேலை செய்கிறார் நம்ம தெரிந்து கொண்டோம். ஒரு ஆசாரியர் வேலை செய்வார் சொல்லப்பட்டிருக்கலாம். என்ன வேலை, எங்கதான் பார்க்கணும்? மாதிரி கூடாரம் இருந்து பாருங்க, அங்க போய் பார்க்கணும். பவுல் வெளிப்படுத்துகிறார் அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி. ஆசாரிகள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். அவர் பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து கொண்டு ஆசாரியராய் மெய்யான கூடாரத்துல வேலை செய்ய போறார். என்ன வேலையை செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, அவர் முதல்ல என்ன செய்யணுமா, பரிசுத்த ஸ்தலத்துல அனுதினமும் ஆசாரியன் செய்கிற வேலையை செய்ய வேண்டும். இரண்டாவது அவர் என்ன செய்யணும் சொன்னா, மகா பரிசுத்தத்துல பிரதான ஆசாரியன் செய்கிற வேலையை செய்ய வேண்டும். இது என்ன வேலை? இயேசுக்கு இந்த வேலைக்கு என்ன தொடர்பு? சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளையில் யாதொன்றையும் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகனப்படியின் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொள்ள கடவர். அப்பொழுது ஆசாரியன் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவர். அப்பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்படும். இது முதலாவது கூடாரத்துல, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதற் பாகத்துல பரிசுத்த ஸ்தலத்துல நடக்கிற ஒரு ஆராதனை, பாவ மன்னிப்பு வழங்குகிற ஆராதனை. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மிடத்துல பாவ அறிக்கை செய்கிற எல்லாரையும் அவருடைய தியாக மரணத்தின் மூலமாக மன்னிக்க வேண்டும். ஒண்ணு, பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவர் பரலோகத்தில மகத்துவமான ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு ஆளுகை செய்கிறவரா உட்கார்ந்து கொண்டு பரிசுத்த தலத்துல ஆசாரிய வேலையை செய்கிறாரு. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஸ்தலத்துல செய்கிற வேலை பாவ மன்னிப்பை கொடுக்கிற வேலை. இன்னொரு வேலை இருக்கு இல்லைங்களா, வருஷத்துக்கு ஒருக்கா. அது என்னது? பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக மகா பரிசுத்தலத்துக்குள்ள கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தை கிருபாசனத்தின் மேலும் மகா பரிசுத்தலத்தில் இருக்கிறது அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரனுடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவருடைய மீறுதல் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவரிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க வசனம் ரெண்டு முக்கியமான வேலைகளை இயேசு செய்வார் என்று நமக்கு தெரிகிறது. ஒன்று, அவர் பாவ மன்னிப்பை வழங்க வேண்டும். இன்னொன்று, பாவ நிவர்த்தி செய்து பரிசுத்த ஸ்தலத்தை சுத்தப்படுத்த வேண்டும்.
இத ரெண்டுதான் அவருடைய வேலையா அப்படின்னு கேட்டா, தானியேல் இன்னொரு வேலையை வெளிப்படுத்துகிறார். அது ரொம்ப ஆச்சரியமான வேலை. அதை நம்ம வாஸ்து அறிந்து கொள்ளுவோம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை, மகா பரிசுத்தம் உள்ளானதை, அதுதான் ஆங்கிலத்தினுடைய மொழி ஆக்கம். அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டு இருக்கிறது. மகா பரிசுத்தம் உள்ளதை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். இங்கேயும் ஒரு கூடாரம் இருக்கு, அங்க ஒரு கூடாரம் இருக்கு, அதை அபிஷேகம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாவது பாகமாகிய பரிசுத்தலத்தில் வேலை செய்யணும், இரண்டாவது பாகம் மகா பரிசுத்தலத்தில் வேலை செய்யணும். அதற்கு முன்பாக அந்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றியது. 70 வார தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்துல இயேசு கிறிஸ்து கல்வாரியில மரிக்கிற அந்த அனுபவம் சொல்லப்பட்டது. எப்ப மரிப்பார் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை, மெய்யான கூடாரத்தை, தேவனுடைய கையினால செய்யப்பட்ட கூடாரத்தை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அப்படி ஒரு அபிஷேகம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. மோசைக்கு ஆண்டவர் கூடாரத்தை செய்ய சொல்லுவாரு. கூடாரத்தை செய்து கூடாரத்தை ஸ்தாபித்த உடனே அதை அபிஷேகம் பண்ண சொல்லுவார். ஒரு கூடாரத்தை நல்லா புரிச்சுக்கிடுங்க. ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்த உடனே அபிஷேகம் பண்ண ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த ஆராதனை துவங்குகிறதுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ண கட்டளையிடுகிறார். வாசிக்கிற பாருங்க. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் மேஜையும் அதன் பனிமுட்டி எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாகத்தையும் அபிஷேகம் பண்ணி, பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் முதல் சொல்றாரு, நாள்தோறமும் அவன் பரிசுத்த ஸ்தலத்துல ஆராதனையை செய்ய வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்துல போய் ஆராதனை செய்யணும். ஆனா கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட அன்னைக்கு அதை அபிஷேகம் பண்ண முடியாக அவன் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போயிட்டு வரும். புரிச்சுக்கணும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்காருன்னா, வலது வாசத்துல உட்கார்ந்து ஆசாரிய வேலையை செய்யறாருன்னா, அவர் முதல்ல என்ன செய்யணும்னா, பரலோகத்துல ஒரு கூடாரம் இருக்கிறது, மெய்யான கூடாரம் இருக்கிறது. அந்த மெய்யான கூடாரத்தை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அது அபிஷேகம் பண்ணும்போது அவர் அப்போ முதல் பாகத்துல இருப்பேன்னு சொல்ல மாட்டாரு, இரண்டாவது பாகத்துல இருப்பேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் முதல் பாகத்துல உள்ளதை அபிஷேகம் பண்ணுவாரு, இரண்டாம் பாகத்துல மகாபரிசுத்தத்துல இருக்கிறத அபிஷேகம் பண்ணுவாரு. அவர் அதுல என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நானு அந்த ஸ்தலத்தினுடைய கடைசி பாக வரைக்கும் போறதுக்குரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன். அங்க கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக இருந்து எனக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி அவர்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன், உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி காட்டும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் எங்க போகணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தலத்துக்கு போகணும், மகாபரிசுத்தத்துல போகணும், அதை அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் அவர் வேலையை தொடங்கணும். அதுக்கு பிறகு அவர் முதலாவது பாகத்துல உட்கார்ந்து இருந்து அந்த பரிசுத்தலத்தில் இருந்து அவரிடத்தில் வேண்டியது செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பை வழங்க வேண்டும். மறுபடியும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் மகாபரிசுத்தலத்தில் ஒரே பிரவேசித்து அதற்குள்ள போய் உட்கார்ந்து நியாய விசாரணை செய்து யாரெல்லாம் என்பதை அறிந்து அவருடைய பாவத்தை எல்லாம் நிறுத்தி செய்ய வேண்டும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து செய்கிற காரியம். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து ஆசாரியராகவும் இருக்கிறார் என்று சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவர் ஆசாரியராக இருக்கும்போது 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது பரிசுத்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்ய வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்யும். அவர் ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவார். அது என்ன உத்தரவாதத்தை காட்டுது என்று சொன்னா, கிறிஸ்துவனுடைய தியாகம் தேவனுடைய கிருபையை பெற்றுத் தருவதற்கு தகுதி உள்ளதாக இருக்கிறது. அவருக்காக விசுவாசிக்கிற எல்லாரும் கிருபாசனத்துக்கு முன்பாக வந்து நின்று தேவனுடைய பெரிய தியாகத்தினாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அந்த பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும், அவர் தேவனுடையவர்களாக அங்கீகரிக்கப்படுவார் என்ற உத்தரவாதத்தை முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார்.
சரி, இந்த வேலையை அவர் ஆசாரியராய் உட்கார்ந்திருந்து வேலையை செய்வார் சொல்லப்பட்டிருக்கீங்களா? இந்த வேலை எப்படி நடக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து ஆசாரியராக, அதே மாதிரி நீங்க வேதாகமத்தை படிச்சீங்கன்னு சொன்னா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நிற்கிறதையும் பார்க்க முடியும். அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அதே மாதிரி பிதாவுக்கு முன்பாகவும் இருக்கு. வாசிக்கிறேன் பாருங்க. அன்றி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் தரிசனம், அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கருடைய வலது கரத்தில் கண்டேன். சிங்காசனத்துல பிதாவாகிய தேவன் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. புஸ்தகத்தை திறக்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்குள்ள கையில புஸ்தகம் இருக்கு, அவர் அதை பார்க்க முடியாது. இந்த தரிசனத்தை உட்கார்ந்து டீட்டெயிலா படிக்கணும் ஆரம்பிச்சுட்டு அது ஆச்சரியமா இருக்கு, அதை பார்க்க முடியாது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்படுவதனால் நான் மிகவும் அழுந்தேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அளவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாகும். அது ஆட்டுக்குட்டியானவர், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்கிற இயேசு இங்க சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறார். வலது பார்சத்திலேயே பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரு. இப்போ பிதா இங்க ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். இப்ப வலது பார்சத்துல இல்ல, இந்த சிங்காசனம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து அறிவதற்கு பிரயாசப்பட்டார். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பொறுப்பீடம் தூபபீடம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு கீழ் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இந்த காட்சியெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இவைகள் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்கள். இப்ப மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் ஒன்றா இருக்கிற சம்பவம், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு ஆராதனை. அந்த ஆராதனையை செய்வதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக பிதாவும் குமாரனும் எங்க வந்திருக்காங்கன்னா மெய்யான கூடாரத்துக்கு வந்திருக்காங்க. சரி, அது தெளிவா விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக, இப்ப இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் இந்த புஸ்தகத்தை பார்க்க முடியல. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற பிதாவாலும் பார்க்க முடியல. கிருபாசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற பிதாவாலை பார்க்க முடியல, தேவனாலே பார்க்க முடியல. அது யாரு பார்க்கறதுக்கு வெற்றி பெற்றிருக்காருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து அவருடைய தியாகத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் உள்ளதை பார்க்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்த மட்டும்தான் இருக்கிறது. அப்படி என்ன விசேஷித்த அதிகாரம் இயேசு இடத்துல இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனை கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த பூமியில் உள்ள விழுந்து போன மனிதனை நியாயந்திருக்கிற அதிகாரத்தை பிதா என்ன செஞ்சுட்டாருன்னா குமாரன் கொடுத்தார். அவர் மனுஷனாக இருக்கப்படுகிறார், நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து இருக்கிறார். ஒரு விழுந்து போன மனிதனை அவனை போல வாழ்ந்து பாடுள்ளவராக இருந்து மறித்து
உயிர் திறந்து பிதாவின் இடத்துல அந்த தியாகத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்ற அந்த மனிதனால், அந்த கிறிஸ்துவால தான் இந்த மனிதனை விழுந்து போனனுடைய நிலையை அறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்பதனால அந்த நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதா என்ன செஞ்சுட்டான்னா குமாரத்தை கொடுத்து. அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கையில இருந்த புஸ்தகம் நியாய தீர்ப்பு சம்பந்தமானதா? பரலோகத்துல நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும்? புஸ்தகங்களில் கொண்டா குறிக்கப்பட்ட காரியங்களின் அடிப்படையில ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். என்னென்ன புஸ்தகம் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம், பரலோகத்தில் இருக்கு படிக்கலாம். ஆனா இப்ப அது நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து எங்கே போனார் வாசிக்க பாருங்க. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, கீழ்ப்படுகிற அந்த செயலுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார். இப்போ நமக்கு தெளிவாக புரிகிறது, வெளிப்படையாக புரிகிறது. என்ன புரிகிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக இருந்த அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு காரணம் என்ன? அந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தை அடையாளப்படுத்துகிறது. மனிதனுடைய நன்மையான கிரியைகள் எழுதப்பட்ட ஞாபக புஸ்தகத்தை அடையாளப்படுகிறது. மனிதனுடைய துன்மார்க்கான கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த புஸ்தகத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த புஸ்தகத்தை கொண்டு நியாய விசாரணை செய்யப்படுகிறது. அந்த நியாய விசாரணை மூலமாக அந்த புஸ்தகத்துல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த புஸ்தகம் சுத்தப்படுத்த படுகிறது. அது தாங்க நியாய விசாரணை. நியாய தீர்ப்பு செய்யப்படுகிறது. நியாய தீர்ப்பு செய்யறாரு, அங்காலாய்க்கிறாங்க. ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்கிறார். அப்போ அவர் பிதாவினுடைய வலது பாசத்துல இருக்கல, பிதாவுக்கு முன்பாக இருக்கிறார். பிதா ஆளுகை செய்கிற சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கல. அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவர் கிருபாசனத்துல உட்கார்ந்துக்கிறார். அவர் விழுந்து போன மனிதனுக்கு கிருபையோட இடத்துல உட்கார்ந்து, அதற்கு முன்பாக இயேசு நின்று கொண்டு பிதாவினத்தில் மன்றாடுகிறார். அவருக்காக வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்துவதை குறித்து அவர் மன்றாடுகிறார். அங்க நியாய விசாரணை செய்யப்படுகிறது. பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருந்து கொண்டு அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். அந்த ஆசாரிய வேலையை நிறைவேற்றுவதற்காக அவர் ஆசாரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்தில் முதல் பாகத்தில் பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும். இரண்டாவது பாகத்தில் உட்கார்ந்து இருந்து கொண்டு அவர் என்ன செய்யணும்? பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு பிதா கிருபாசனத்தில் அமர வேண்டும். பிதா அந்த ஆளுகை செய்கிற சிங்காசனத்தை விட்டுட்டு கிருபாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். உங்களுக்கு எனக்கு இது ரட்சிப்பின் திட்டம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிரந்தரமான செயல் அல்ல. இந்த மனிதனை மீட்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் திட்டம். அந்த வேலையை முடிப்பதற்காக வந்திருக்காங்க. குமாரனோ அவர் அந்த பிதாவுடைய வலது பார்சத்துக்கு சிங்காசனத்தை விட்டுட்டு, இல்ல என் பிள்ளைகளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவுக்கு முன்பாக வந்து மன்றாடுகிறார். பரலோகத்துல இந்த விழுந்து போன மனிதனை நியாயம் விசாரிப்பதற்காக அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலமும் மகாபரிசுத்தமும் உண்டாக்கப்பட்டு மனிதனை விசாரிக்கிற செயல் பரலோகத்துல நடக்கிறது என்பது வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இது வெளிப்படையாகவே தானியேல் இந்த நியாய சங்கம் எப்போ உட்காரும் என்பதை வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு வலது பார்சத்துல உட்கார்ந்து கொண்டு ஆசாரிய வேலையை செய்யறாரு. அவர் ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணணும், தன்னுடைய அங்கீகாரத்தை பெறணும். அதை பெற்றுக்கொண்டார், உறுதிப்படுத்திக் கொண்டார். பரிசுத்தலத்துல வேலை செய்யணும். அந்த வேலையோட அல்ல, அதற்கு போல் மகா பரிசுத்தலத்தை நியாய விசாரணை செய்ய வேண்டும். பரிசுத்தலத்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அங்க தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் நீக்க வேண்டும். அந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்வதற்காக பிதாவும் குமாரனும் அந்த வேலையை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. நியாய சங்கத்துக்கு வந்திருக்காங்க. பாருங்க, மெய்யான கூடாரத்தில் இருக்கிற மகா பரிசுத்தலத்துக்குள்ள வந்திருக்காங்க. பிதா அங்க உட்கார்ந்து இருக்கிறார், குமாரன் வேண்டுதல் செய்கிறார். அழகான காட்சி, தெளிவாக இருக்கிறது, குழப்பமே இல்லை. நியாய சங்கம் ஒன்று உட்காருமா பரலோகத்துல? நேரடியாக பரலோகத்திலே நியாய சங்கம் உட்கார்ந்தது என்கிற காட்சி சொல்லப்பட்டிருக்கிறதா? படிக்கலாம். நிறைய வசனங்கள் உண்டுங்க. தேவன் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்தினார். நிறைய வசனங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் போகல. சுருக்கமா சொல்லி முடிச்சு தானியேல் சொல்கிறான் பாருங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்து இருக்கேன். 10 கொம்பு முளைக்கும் 4வது மிருகத்துக்கு. என்ன அதெல்லாம் நம்ம பார்க்க போறது. நமக்கு இயேசு எங்க போறாரு, என்ன வேலை செய்யறாரு, அவ்வளவுதான். இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு
சின்ன கொம்பு எழும்பிச்சு. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷர்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசி வாய்ந்து இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. இங்க உலக ராஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பாபிலோன குறித்து, மேதியா பெர்ஷியா குறித்து, கிரேக்க குறித்து, ரோம குறித்து. ரோம 10ஆ பிரிக்கிறது, 10ல இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்புறது. அந்த சின்ன கொம்பு காலத்துக்கு பிறகு என்னத்தை யோவான் பார்க்கிறானா, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ள பிதா வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்பரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்தது. அவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆமென். பரலோகத்தில் ஆண்டவராகிய தேவன் நியாய சங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற காட்சி தானியேலுக்கு காட்டப்பட்டது. அதே காட்சி தான் யோவானுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த கொம்பு பெருமையானவர்களை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொல்லப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 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 காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் வெளிப்படும். அதை புரிஞ்சுக்கணும். இந்த தரிசனங்களை நீங்க பார்க்கும்போது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தரிசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு மிருகம் காட்டப்படும், 4 மிருகங்கள் காட்டப்படும். ஒரு மிருகம் முடிச்ச உடனே, அதாவது பாபிலோன் முடிச்ச உடனே மேதியா பெர்ஷியா முடிஞ்ச கிரேக்கு முடிச்ச உடனே 10 கொம்பு, 10 கொம்புக்குள்ள இருந்து ஒரு சின்ன கொம்பு. அப்ப சின்ன கொம்பு வரைக்கும் காட்டிட்டு எதை காட்டுறாரு அப்படின்னா, பரலோக நியாய சங்கத்தை காட்டுறாரு. அப்ப சின்ன கொம்பு முடிச்ச பிறகு பரலோக நியாய சங்கம் உட்காரும். அப்ப சின்ன கொம்பு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு, அந்த சின்ன கொம்பியோட ஆட்சி காலம் எது வரைக்கும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு பரலோகத்துல என்ன உட்காரணும்னா நியாய சங்கம் உட்காரணும். இங்க நீங்க வாசிக்கும் பொழுது தொடர்ந்து நியாயசம் உட்கார்ந்த பிறகு பாக்குறாரு. நான் மறுபடியும் பாக்குறேன், அந்த சின்ன கொம்பு மறுபடியும் பேசுது. அதுக்கப்புறம் தான் அழிக்கப்படுகிறது. அது முடியுது. மறுபடியும் பரலோகத்துல நியாயசங்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த சின்ன கொம்பு மறுபடியும் வந்துருது. அப்ப என்ன விளக்குது அப்படின்னு சொன்னா, சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு பரலோகத்தில் நியாயசங்கம் உட்காருது. அந்த நியாயசங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது எனக்கு அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் சின்ன கொம்பும் மறுபடியும் ஆளுகை செய்யும். நீங்க ஒரு ராஜ்யத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு ராஜ்யம் தோன்றி அது முடிந்து கொஞ்ச காலம் கழிச்சு அதுக்கு பிறகு அந்த ராஜ்யம் மறுபடியும் வரணும். இதே காரியத்தை குறித்து யாரோ பேசுறா அப்படின்னா, யோவானும் பேசுகிறார். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. செத்து போயிட்டுப்பா, சாகர மாதிரி ஆயிட்டுப்பா. ஆனா அதுக்கு பிறகு உயிர் கொண்டு வந்தது. இந்த மிருகம் என்னது, இந்த சின்ன கொம்பு என்னது அப்படின்னு நான் இப்ப இதெல்லாம் விளக்க போறதில்லை. காலத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். சின்ன கொம்பு என்பது ரோம கத்தோலிக்க சபை ரோம நாட்டை ஆளுகிற அதிகாரத்தை பெற்ற 508ஆம் ஆண்டை குறிக்கிறது. சின்ன கொம்பு ரோம கத்தோலிக்க சபையினுடைய ஆட்சி காலத்தை குறிக்கிறது. 508ஆம் ஆண்டிலே தொடங்குது. அது 1260 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி 1798ஆம் ஆண்டு வரைக்கும் அது ஆட்சி செய்தது. அதுக்கு ஒரு பெரிய காலத்திற்கு அது இல்லை, ஆட்சியில இல்லை, அரசு அதிகாரத்தில் இல்லை. 1929ஆம் ஆண்டு மீண்டும் அதுக்கு வேட்டிகன் நகரம் அரசாட்சி செய்வதற்கான இடமாக தனி நாடாக கொடுக்கப்பட்டது. தரிசனத்தின்படி சின்ன கொம்பினுடைய ஆட்சி முடியணும் 1798ஆம் ஆண்டு முடிச்சிருக்கு. சின்ன கொம்பு மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் 1929ஆம் ஆண்டுக்கு, 1929ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில, அதாவது 1798ஆம் ஆண்டுக்கும் 1929ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில பரலோகத்தில நியாய சங்கம் உட்கார வேண்டும். இந்த நியாய சங்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு செய்யற வேலை, நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை. அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறது மூலமா பரிசுத்த ஸ்தலம் என்ன செய்யப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. எனக்கு அறிவியல் தேவனுடைய பிள்ளைகளை, நியாய சங்கத்தினுடைய வேலை எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மனிதனுக்காக அது நியாய விசாரணை செய்யப்படுகிறது. அந்த மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் உண்டாயிருக்கிற மெய்யான கூடாரத்திலான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கிறது. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வேலை எப்ப தொடங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 1798 ஆண்டுக்கும் கிபி 1929 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துலதான் தொடங்கணும். இயேசு கிறிஸ்து மரித்து உடனே போய் மகாபரிசுத்தம் உட்கார்ந்துக்கிட்டாருன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? தீர்க்க தரிசனம் இருக்குங்களா? பாபிலோன் முடிஞ்ச பிறகுதான் மேலிய பெருசா, மேலிய பெருசா முடிஞ்ச பிறகுதான் கிரேக்கு, கிரேக்கு முடிஞ்ச பிறகுதான் ரோம், ரோம 10 பிரிக்கப்படும், 10 இருந்து சின்ன கொம்பு தோண்டும். அதுக்கு பிறகு நியாய சங்கம் உட்காரும். நியாய சங்கம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது சின்ன கொம்பு மறுபடியும் பேசும். இனிமே இதுக்கு மேல உங்களுக்கு என்ன விளக்கம் வேணும்? இயேசு கிறிஸ்து எப்பொழுது பரலோகத்துக்கு போனாரு, எங்க போய் உட்கார்ந்தாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு குழப்ப கூடாது. நியாய விசாரணை இப்போ பரலோகத்துல நடந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம 1929 தாண்டிட்டோம். அதுக்கு முன்னே நியாய சங்கம் பரலோகத்துல உட்கார்ந்து இப்ப ஆண்டவர் மகாபரிசுத்தத்தை இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மரித்து உயிர்த்தோன்னு எங்க போன இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாசத்துல இருந்தாரு. அதுல இருந்து அவர் புறப்பட்டு பிதாவுடைய சமூகத்துக்கு வந்தாரா? தானியேல் வெளிப்படுத்த புஸ்தகத்துல பார்த்தோமே, அவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நிற்கிறாரு, அவர் வலது பாசத்துல இல்லையே. அப்படி அவர் அந்த அவருடைய ஆளுகை சிங்காசனத்தை விட்டுட்டு மகாபரிசுத்தத்தை உங்களுக்காக எனக்காக பிதாவுக்கு முன்பாக பரிசு பேசுவதற்காக வந்தாராமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ராதர்சனங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். மனுஷகுமாரனாய் சாயலான ஒருவர் மகன் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அது சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நியாய சங்கத்துக்கு இயேசு கிறிஸ்து வர்றாருங்க. அவர் ஆளுகை செய்கிற சிங்காசனத்தை விட்டு எழுப்பி வர்றாருங்க. நீ கேள்விப்பட போறியா? ஆளுகை செய்கிற சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வந்தாரா? வந்தாருன்னு வசனம் சொல்றது. ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துக்கிறத போயிட்டு அவ்வளவுதான். பிதாவினுடைய வலது பாசத்துல அவர் ஆளுகை செய்கிற சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க. பிதா காலம் வந்தது, நேரம் வந்தது, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை முடிவு கொண்டு வரணும்னு சொன்னா இந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படி குமாரன் என்ன செய்யணும்னா மகாபரிசுத்தத்துல நியாய விசாரணை செய்யணும், சுத்திகரிப்பு வேலை செய்யணும், பாவத்தை நிவர்த்தி செய்யற வேலை செய்யணும். அதற்கு வழியாக அவர் அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, கிருபாசனத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்பாக பிதாவின் இடத்திற்கு வந்தார். எதற்காக? உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறதா? அது ரட்சிப்பின் திட்டம். அது மனிதனை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அந்த வேலையை முடிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, சின்ன கொம்பு ஆட்சி முடியும் 1998 ஆண்டு முடிஞ்சிச்சு. அது மறுபடியும் ஆட்சிக்கு ஒரு 1929 ஆண்டு வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நடக்கும். அதுக்கு முந்தைய இயேசு மகாபரிசுத்தத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னா நம்பிட முடியுமா? நீ ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஏதாவது அந்த மூல பாஷை வார்த்தை அந்த அர்த்தம் இது இங்க இப்படி இருக்கிறது, அது அவங்க அப்படி ஏதாவது மாய்மாலத்தை பண்ண ஏத்துக்க முடியுமா? அது எப்ப உட்காரும் அப்படிங்கிறது துல்லியமா சொல்லியிருக்காரு. தரிசனம் ஒரு நாளும் பொய்ப்பது இல்லை, மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும். நியாய விசாரணை மூலமாக பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும், பாவம் நிவர்த்தி செய்யப்படும். அது எப்ப தொடங்குறதா? 457 கிமு 457 தொடங்கி கிபி 1844. இதுக்கு 1998க்கும் 1929க்கும் இடையிலதான் பரலோகத்துல நியாயம் உட்கார சொல்லி தானியேல் 7 சொல்லுது. அது 1944 ஆண்டுல உட்காரம் அப்படின்னு சொல்லி தானியேல் 8 சொல்றது. வெளிப்படையாக இருக்கிறது. இங்க மாய்மாலம் கிடையாது, புரட்டல் கிடையாது. மூல பாஷையில் இந்த வார்த்தை அப்படி இருக்குது, இந்த இலக்கணம் அப்படி இருக்கிறது, அதை பொய் சொல்றவளெல்லாம் கிடையாது. நேரடியாக ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து விளங்கிக் கொள்கிற உண்மை. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்க மெய்யான கூடாரத்துல இயேசு கிறிஸ்து வேலையை செய்யணும். இதோட வலது பாஷத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆசாரிய வேலையை செய்யணும். அந்த ஆசாரிய வேலையில ஒரு பகுதி அவர் மகாபரிசுத்தலத்தை சென்று போய் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து சுத்திகரிப்பு வேலையை செய்யணும். அது செய்வதற்காக பிதாவும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு கிருபாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. கிறிஸ்துவோ பிதாவினுடைய சமூகத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார். வசனம் சொல்லுறது தெளிவா சொல்லுறது. எப்ப வருவாருன்னு சொல்லும் பொழுது தானியேல் 7 1998க்கும் 1929க்கு இடையில வருவார் சொல்றது. தானியேல் 8 2144 வருவார் சொல்றது. துல்லியமாக நிறைவேறி ஆசாரியராக இயேசு வேலை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மிக நேர்த்தியாக மிக தெளிவாக அங்க வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வேலை முடிகிற வரைக்கும் அவர் பிதாவினுடைய வலது பாஷத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அதற்கு பிறகு உங்களை என்னை ரட்சிக்க வருவாரு. ஐயா, நியாய விசாரணை தொடங்கிச்சு. ஏமாந்துறாத. உன் பேர் இன்னைக்கு கூப்பிடலாம், பரலோகத்தில் அழைத்து உங்கள் பேர் இன்னைக்கு அழைத்து ஆண்டவர் நியாய விசாரணை செய்யலாம். பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனா பரலோகத்துக்கு தகுதி இல்லாதவனா என்பதை விசாரிக்கலாம். இதை உன் கண்ணுக்குள்ள இருந்து தூக்கி தூர போட்டுருங்கிறக்காக பிசாசானவன் அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அநேக அவனுடைய ஏஜென்ட்களை கொண்டு போதிக்கிறான். நீ ஆண்டவரை நியாயம் விசாரிக்கிறாரோ, ஐயோ நான் என்ன நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி உன்னை உச்சி ஆராய்ந்து பார்த்து உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கிறிஸ்துவின் இடத்துல போய் கூடாது என்பதற்காக பிசாசனம் மாய்மாலம் செய்கிறார். நீ ஏமாந்துறாத. இது சத்தியம். 1844 ஆண்டு பரலோக ராஜ்யத்துல பிதாவும் குமாரனும் மனிதனை விசாரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சத்தியம். மறுக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. தீர்க்கதரிசனத்தினுடைய விளக்கம். சரி, என்ன செய்ய போறோம்? இது உண்மை. இனிமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஓரிரு வசனங்கள், குழப்புவதற்கு பிரயாசப்படுகிற ஓரிரு வசனங்கள். ஒரு சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம். இது மெயினான வசனம். ஏதோ சும்மா எடுத்து வைக்கல. மிக முக்கியமான வசனத்தை எடுத்து அவர்கள் வஞ்சிப்பதற்கு பிரயாசப்படுவார்கள். அதனுடைய விளக்கத்தை மூல பாஷை அதெல்லாம் இல்லைங்க. பைபிளை போய் வாசித்து புரிஞ்சுட்டு போறாங்க. எங்க கிரேக்க மொழியை எப்ர மொழியெல்லாம் படிச்சுத்தான் வேதத்தை விளங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா, சாதாரண மனுஷனுக்கு வேதத்தின் ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அது நடக்கிற காரியமாக. ஒரு வசனத்தோட சின்ன குழப்பம் வந்தா இன்னொரு வசனம் விளக்கிட்டு போகுது, அவ்வளவுதானே. ஆண்டவருடைய சத்தியத்தை, வெளிப்படையா இருக்கிற சத்தியத்தை பொய்யாக்குறவன் தான் மூல பாஷையில் அப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது, இதுக்கு இலக்கணம் இப்படி, இதுல கமா இல்லை, இதுல புள்ளி இல்லை என்று சொல்லுவான். நம்மளும் எடுத்து பேசுகிறோம். யாருக்கு குழப்புறான் தெரியுமா? அவனுக்கு மூல பாஷையில் இப்படி இருக்கு, நீ சொல்ற இதே இது இப்படி இருக்குப்பா அப்படின்னு விளக்குறதுக்காக பேசுறோம். மற்றபடி சத்தியத்தை பேசுவதற்காக, உபதேசங்களை சொல்வதற்காக, வேதாகமத்தினுடைய உண்மைகளை வெளிக்கொண்டுவதற்காக சபத்திலே அட்வென்டிஸ்ட் சபை ஒரு நாளும் மூல உபதேசங்களை சார்ந்து இருந்ததில்லை. வேதத்தில் வெளிப்படையாக இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக வெளிப்படுத்தி. சரி, விரைவாக நம்ம கடந்து செல்வோம். ஒரு வசனம், அழகான வசனம் வாசிக்கிறேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. இந்த நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்க. நான் பூரணம் அடைய முடியும், நான் இயேசுவினாலே நான் மரித்தாலும் உயிர் தர முடியும், பிதாவினுடைய சமூகம் போய் சேர முடியும். நமக்கு முன்வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை, உனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, உன் பாவம் உனக்கு நீக்கப்பட்டு நீ தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் காணப்படும் உன்னதமான நம்பிக்கை. அதை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இந்த இரண்டு மாறாத காரியம் மேல போய் படிச்சுங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. வாக்குத்தத்தம் ஆணை. கிறிஸ்துவனுடைய ஜீவன் கொடுப்பதுனால அந்த வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்பட்டது. இனிமே நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்த அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் அவரு அந்த மெய்யான கூடாரத்தை அபிஷேகம் பண்ணிட்டாரு. அவர் அந்த அபிஷேகம் பண்ணுவதற்காக பரிசுத்தலத்துக்கு போனாரு. அந்த அபிஷேகம் பண்ணுவதற்காக மகாபரிசுத்தலத்துக்கு போனாரு. எனக்கு அது நிச்சயம் ஆணை. The Lord has given me the oath. வாசிப்போம், இதை புரிச்சுக்கணும். அந்த நம்பிக்கை நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகிறதுமான ஆத்தும நம்புறமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடியாக இயேசு மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்து இருக்கிறார். அந்த வார்த்தை இருக்காது, ஆங்கில மொழியில இருக்காது, அதனால சிகப்புல போட்டிருக்கேன். இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப திரை அப்படின்னா நம்ம ஆட்கள் என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, உடனே
இந்த சத்தியத்தை பொய்யாக்குவதற்காக 2003 ராப்பால ஒழிச்சிடணும், தேவன் நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கிற உண்மையை மறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைக்குள்ள போயிருக்கிறான்னு சொல்லி ஏதாவது மூல பாஷை எடுத்து கிரேக்க முறையில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி திரைக்குள்ள போகிறது. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்தர் இயேசு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. திரை அப்படின்னா, திரைக்குள்ள அப்படின்னா அவன் நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். எப்ப தொடங்கிச்சுங்களா தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கலாம். அதை பொய்யாக்குறதுக்காக திரைக்குள்ள இயேசு கிறிஸ்து உயிர்த்த உடனே திரைக்குள்ள போயிட்டாரு, மகா பரிசுத்தத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். திரை என்றால் என்ன அப்படின்னு ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவான தமது மாமிசமான திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியார். திரை அப்படின்னா கண்ணை முடிச்சு மகாபரிசுத்தம் சொல்லிடக்கூடாது. அது என்னதுன்னு படிக்கணும். அது என்னதுன்னு படிக்கணும். திரை இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை குறிக்கிறது. அப்போ இத மனதில் வச்சுக்கிட்டு அது திரையில என்ன அப்படின்னு மேலோட்டமா அத ஒரு சாதாரண மனுஷன் படிக்கிற மாதிரி படிச்சோம்னா ஒரு அற்புதமான உண்மை நான் வாசிக்கிற மாதிரி. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை பரலோகத்துக்கு போகிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு போகிற அந்த நம்பிக்கை நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கரமாய் இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிறதுமான ஆத்ம நங்கரமாய் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தமும் ஆணையம் என்னை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போனோம். முன்னாடியாக இயேசு திரைக்குள் பிரவேசித்து இருக்கிறார், பரலோகத்துல போயிருக்கார். ஆமா, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல போய் அவரோட கூட அவர் மரித்த போது உயிர்த்தவங்க எல்லாரும் கூட்டிட்டு போய் பிதாவிடத்தை சொல்லியிருக்கிறாரப்பா, என்னையும் கூட்டிட்டு போறதுக்கு நிச்சயமா இருக்கிறார். We have a strong faith that God will take me to heaven. அப்போ இத வாசித்தோட புரிகிற உண்மை என்னன்னா, திரைக்குள்ள போயிருக்காரு இயேசு, முன்னோடியா போயிருக்கிறாரு, என்னை ரட்சிப்பதற்காக போயிருக்கிறார், பிதாவின் சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்றிருக்கார். நான் நிச்சயமா அவரோட இருந்தானா, அவருடைய சாயலை பெற்றா, அவரை கூட நான் உயிர்த்தெழ முடியும், அவரோடு கூட பரலோகத்துல போக முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு சொல்லப்படுகிறது. ஒண்ணு இது ஒண்ணு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இயேசு முன்னோடியாய் பரலோகத்துல போயிருக்காரு, நானும் போக முடியுங்க. அவர் திரைக்குள்ள பிரவேசிச்சாருங்க, நானும் திரைக்குள்ள போக முடியுங்க, நானும் பரலோகத்துல போக முடியுங்க. ஒரு உறுதியான நம்பிக்கையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, இது மட்டும்தானா? அவர் முன்னோடியாக எனக்கு பரலோகத்துக்குள்ள மட்டும் போகல, இன்னொரு வேலையும் செய்யணும். நான் என்ன செய்யறேன்னா, அதற்கு ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும். நான் பரலோகத்துக்கு போறதுக்காக அவர் முன்னோடியா போயிருக்கிறார். நான் வேற எதுக்குள்ளயா போகணும்னா அதுக்கு முன்னோடியா இயேசு போகணும். ஒரு உண்மையை விளங்கிக்குங்க. திரைக்குள்ள போயிருக்காருன்னா அது மாத்திர மனத்துல மகாபுருஷத்துக்கு போயிட்டாருங்கிற அர்த்தம் இல்ல. அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, நானும் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கிறது. அவர் பரலோகத்தினுடைய ஆசரிப்பு கூட அர்த்தம், மெய்யான கூட அர்த்தம் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. மெய்யான கூட அர்த்தம் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அந்த மகாபுருஷத்து வரைக்கும் போயிட்டாருங்க. அவர் உயிர்த்தவங்க உடனே முத வேலை ஆசாரியாக அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும், அந்த கூடாரத்தை ஸ்தாபிக்க வேண்டும். என்னங்க, கூடாரம் முந்தியே இருக்க, கூடாரம் முந்தியே இருக்க, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? ஐயா, கூடாரம் இருக்கு, திட்டம் இருக்கு, மெய்யான கூடாரம் பரலோகத்தில் இருக்கு. அதை காட்டிதான் மோசையை செய்ய சொன்னாரு. ஆனா அந்த கூடாரம் ஜீவன் பெற வேண்டுமானால் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க, அவர் ஜீவன் கொடுக்கப்பட்ட ஒரு உயிர்த்தலாவிட்டார் அந்த கூடாரத்துல, அந்த திட்டத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. கூடாரம் இருந்து இயேசுடைய தியாகம் நிகழாமல் இருக்குமானால் அந்த திட்டத்துல அந்த கூடாரத்தை ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த கூடாரம் எப்போ உண்மையான நிலை அடைகிறது, எப்பொழுது ஸ்திரப்படுகிறது, எப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது, எப்பொழுது உறுதிப்படுகிறது சொன்னா இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த பின்புதான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன உடனே நான் இந்த திட்டத்தில செய்ய வேண்டிய இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான என்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டேன், நான் உயிர் தெழுந்து இருக்கிறேன், இந்த திட்டம் இனி நிச்சயமானது, உறுதியானது என்று சொல்லி அதை ஒரு அபிஷேகம் பண்ண. அப்பந்தான் திட்டம் உண்மையிலே தொடங்குகிறது. முன்னமே இருந்தது, மனிதன் விழுந்த உடனே திட்டம் அறிவிக்கப்பட்டாயிற்று, அது இருந்தது. அதனுடைய நிஜத்தன்மை,
அது நிச்சயமாக நிறைவேற்றும், நடக்கும், நிச்சயமாக உண்டாகும் என்கிற அந்த ஒரு 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 ஸ்திரத்தன்மை எப்ப உண்டாகுதுன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான். அவரு உயிர்த்தெழுந்துல போய் அவர் சொல்றாரு, இந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேற்றப்படும், விழுந்த மனிதன் எல்லாம் ரட்சிக்கப்படுவார், யாரெல்லாம் என்னுடைய கொடுக்கிறார்களோ, என்னிடத்துல யாரெல்லாம் பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை நான் நீக்கி விடுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை முதல் ஆண்டவர் கொடுப்பதற்காக பரிசுத்தலத்துல போனாரு, மகாபரிசுத்தலத்துக்கு போனாரு. ஓ வாட் a beautiful plan! என்ன ஒரு அழகான வெளிப்பாடு. அதுக்கு பிறகு பரிசுத்தலத்துல வேலை பார்த்தாரு. 1840 மகாபரிசுத்தம் போயிட்டாரு, நியாய விசாரணை நடந்துட்டு ஏமாத்தாரு. அவர் முன்னோடியா பரலோகத்துக்கு போனவர், நானும் முன்னாடியே போக முடியா? அவர் பரிசுத்த ஸ்தலத்துல போயிருக்கிறாரு, மகாபரிசுத்தத்துக்கு போயிருக்கிறாரு, அவர் அபிஷேகம் பண்ணிருக்கார், அதை அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. நிச்சயமாய் எனக்கு அவர் பரிந்து பேசுவார். நான் மீட்கப்படுகிற உத்தரவாதம் முதல்ல கொடுக்கப்பட்டாயிற்று. அதற்கு பிறகு திட்டத்தின் செய்கிறாரு. முதலாவது அவர் பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்யறாரு, அடுத்த மகாபரிசுத்தத்துக்கு போறாரு. மகாபரிசுத்தம் எப்போ போவார் வேதம் சொல்கிறது 1844 ஆண்டுல தான். அப்ப திரைக்குள்ள போனத மகாபரிசுத்தம் சொல்றாங்க. வாசி, எனக்கு முன்னோடியாக இயேசு போக வேண்டும். இந்த வசனம் அவர் பரலோகத்துக்கு போனார் என்பதற்கு உறுதிப்படுத்துவதற்கான வசனம். வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனா இயேசு என்னும் மகாபிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிற அப்படின்னாலே அவர் பரலோகத்துக்கு போன மாதிரி நம்மளும் போக நிச்சயமாய் போக முடியும், நிச்சயமாய் போக முடியும். அப்ப அவர் முன்னோடி, நல்லா புரிஞ்சுக்கலாம், அவர் முன்னோடி. அவரு நமக்காக முன்பாக சென்று இருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போனார், நானும் போக முடியும். இப்போ நம்ம எங்க போகணுமோ அங்க ஒரு முன்னோடியா போயிடுவார். நான் எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும், அதனால அவர் முன்னோடியா முதல்ல போயிட்டாரு. இப்ப நான் வேற எங்கேயாவது போனோம்னா அவர் முன்னோடியா போகணும். வேற எங்கேயும் போவேன் அப்படின்னு வசனம் சொல்றது, வசனம் சொல்லு பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இரத்தத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்திலும் சீரக்கடவும். நம்ம எங்க போகணுமாங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அப்ப இயேசு முன்னோடியாக எங்க போயிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த. அவர் பரலோகத்துக்கு முன்னோடியா போயிருக்காரு. எனக்கு நிச்சயம், அந்த நிச்சயம் எனக்கு எப்படி உறுதிப்படுத்துன்னு சொன்னா, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, அது நிச்சயமாயிட்டு, அது உறுதியாயிட்டு, அவர் ஜீவனை கொடுத்துட்டாரு, அவர் உயிர் தந்துட்டாரு. அது நான் பரலோகம் போறது நிச்சயம். இன்னொன்னு, நான் எங்க போகணுமா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். அப்ப இயேசு முன்னோடியா எங்க போகணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். இன்னொன்னு வாசிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனம் எங்க இருக்குன்னா மகாபரிசுத்தத்தில். ஐயா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போகணும், மகாபரிசுத்தத்திலையும் போகணும். அப்ப இயேசு முன்னோடியா எங்கேயும் போகணும்னா பரிசுத்த ஸ்தலத்துலயும் போகணும், மகாபரிசுத்தத்தையும் போகணும். அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவர் பரிசுத்தத்திலும் இருக்கிறார், மகாபரிசுத்தத்திலும் இருக்கிறார். அவர் ரட்சிப்பு திட்டத்தின்படி மகாபரிசுத்தத்துல வேலை செய்யணும், அதுக்கு பரிசுத்தத்துல வேலை செய்யணும், அதுக்கு ஒரு மகாபரிசுத்தம் வேலை செய்யணும். மகாபரிசுத்தல எப்ப வேலை செய்வாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துகிறது 1844 ஆண்டுல. அப்ப அதற்கு முன்பாக அவர் எங்க வேலை செஞ்சிருக்கணும்? பரிசுத்தத்துல வேலை செஞ்சிருக்கணும். அப்பதான் நான் பரிசுத்த ஸ்தலத்துல போகும்பொழுது அவர் பரிசுத்தலுக்கு முன்னோடியா போயிருக்கிறார். நான் மகாபரிசுத்தலுக்கு போகும்போது எனக்கு முன்னோடியாக அவர் மகாபரிசுத்தலுக்கு. ஆசாரியுடைய வேலையை நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலத்தில் அபிஷேகம் பண்ண வேண்டும், அது அவரு முதல்ல செஞ்சிடறாரு. பரிசுத்த ஸ்தலத்தில் முதல் பாகத்தில் பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும். நம்ம பரிசுத்தத்துக்கு போறோம், ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் முழங்கால் பட்டி இயேசுவினுடைய தியாகத்தை உணர்ந்து பிதாவினிடத்தில் பாவ மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்யும் போது we are standing in the holy place. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறோம். அதோடு கூட அவர் மகாபரிசுத்த நியாய விசாரிக்கக்கூடிய ஜீவ புஸ்தகத்தின் பெயரை புறப்பட்டு என்னுடைய கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது நான் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட நான் எங்க இருக்கிறேன்? நான் மகாபரிசுத்தத்தில் இருக்கிறேன். to receive the grace, கிருபையை பெறுவதற்காக. இப்போ அந்த வசனத்தை வாசிப்போம்.
இதை மனதில் வச்சுக்கிட்டு புரட்டுறதுக்கு பிரயாசப்படுற வசனத்தை வாசிப்போம். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விஷயங்களை நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகிறவர்கள் ஆத்ம நங்கூரமாகிறது. நமக்கு முன்னோடியினாராகிய இயேசு மெல்கி செய்தியின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசிரியர் நமக்காக திரைக்குள்ளே பிரவேசித்தார். எங்க மெய்யான கூடறதுக்குள்ள திரைக்குள்ளதான் அவர் போனாரு. எந்த திரைக்குள்ள போனாருங்க? நீ ஏதாவது மூல பாஷையெல்லாம் எடுத்து இவர் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போனாருன்னு சொல்ற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நம்ம பரிசுத்தலத்துக்குள்ள போகணும்னு சொல்றாரு, நம்ம மகா பரிசுத்தலத்துக்குள்ள போகணும்னு சொல்றாரு, அவர் முன்னோடியா போறான்னு சொல்றாரு. அப்ப அவர் பரிசுத்தலத்துக்குள்ள போகாமலேயே மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிட்டாரு. நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல போறது இல்லைன்னு சொன்னா அப்ப முதல்ல அவர் மகா அவர் பரிசுத்தலத்துக்கு போயிருக்கணும்னு சொல்ல போறது கிடையாது. வசனம் என்ன சொல்லுது அதான். அவர் பரிசுத்தலத்துல போயிட்டு மகா பரிசுத்தத்துல போறாரா? அவர் முத உயிர் திருந்து பரம் ஏறணும்னு பரிசுத்தலத்துல வேலையை செய்தாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நான் பரிசுத்தலத்துல போனோம், அதனால அவர் ஜீவனை கொடுத்திருக்காரு வேலை சொல்லுகிறது. அவர் முன்னோடியாக போகிறாரு. முன்னாடியே போன அவர் முதல்ல பரிசுத்தலத்துல போனோம், அதுக்கு பிறகுதான் கிருபாசனத்துக்கு முன்னதாக போனோம், மகா பரிசுத்தல போகணும் அப்படிங்கிறதுக்கு கண் முன்பாக தெளிவாக தெரிந்தார். வேத புரட்டர்களுக்கு வெளிச்சம் வேணும் இல்லையா? இங்க திரையின் வழியாக சொல்லப்பட்டிருக்கு. திரை அபிமான மகா பரிசுத்தத்தை பெருக்கிற திரை தான் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது. மூல பாஷை அந்த பாஷை அதெல்லாம் வேண்டாம். வேதம் எங்க போறாரு அப்படின்னு சொல்ல. இந்த திரைக்குள்ளாக போனாருங்கிறத இது 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 பரிசுத்தலத்துக்குள்ள போற அந்த திரைக்க தாண்டி போனாரா? இல்ல பரிசுத்தலத்தை மகா பரிசுத்தலத்தை பிரிக்கிற திரைய போனாரா? இல்ல எனக்கு பரலோக ராஜ்யத்தை பெற்றுத்தரக்கூடிய 2 திரைகளையும், முதலாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள திரையை கடந்து போனதையும், இரண்டாவதாக பரிசுத்தலத்தை மகா பரிசுத்த திரையை கடந்து போன 2ஐயும் குறிக்கிறது. வெளிப்படையா மேலோட்டமா பார்த்தா டக்குன்னு சொல்ல முடியும், 2ஐயும் குறிக்கணும். அவர் 2 தரையும் கடந்து போவான். அப்பதான் நான் ரட்சிக்கப்பட முடியும். இல்லைங்களா? அதான் நினைச்சோம். நான் ரட்சிக்கப்பட 2 தடையும் கடந்து போனேன். அவர் நேர போய் மகா பரிசுத்தத்துல உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா என் பாவம் மன்னிப்பு யாருக்கு? வாசித்த புரியுதுதாங்க, வாசித்த விளங்கிக்கிறது. குழம்புறதுக்கு இடமே இல்லை. சரி, ஆனாலும் வேத வாக்கியத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்வோம். வேதம் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். பவுல் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற திரைக்குள்ளாக போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பிரிக்கிற திரைய பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற திரைய அவர் சொல்லும் போது என்ன சொல்லுறார் அப்படின்னா, 2ஆம் திரைக்குள்ளே என்கிறார். ஆனா நம்ம மாத்த பசங்க திரைக்குள்ளேன்னு வெறுமனே இருக்கு. சரி, உடனே திரைக்குள்ள வெறுமனையா இருக்கு, அதனால இது முதலாவது பாகமான பரிசுத்தலுக்கு கூடாதுன்னா நான் சொல்றது இல்லை. எனக்கு வசனம் சொல்ல அவனுடைய எழுத்துக்களில மகா பரிசுத்தலத்தையும் பரிசுத்தலத்தையும் பிரிக்கிற திரைய 2ஆம் திரை என்கிறார். நீங்க போய் படிச்சீங்கன்னா, வேத வாக்கியங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரகாரம் இருக்கும். அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்தமும் கூடாரம். இந்த பிரகாரத்துக்குள்ள போற அந்த வழியையும் வேதம் திரை என்று சொல்லுகிறது. அந்த திரை போட்டுதான் முடிப்பாங்க, திரை என்று சொல்லுது. பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக ஒரு திரை இருக்கும், அதையும் திரை என்கிறது. அதற்குள்ள போன ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை மகா பரிசுத்தத்தை பிரிக்கிற திரை இருக்கும், திரை என்கிறது. பவுல் இதை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்தத்தையும் பிரிக்கிற திரைய 2ஆம் திரை என்கிறார். அப்படின்னா இந்த வசனத்தை வாசித்த உடனே திரைக்குள்ள போனாரு அப்படின்னா, இதை 2ஆம் திரைக்குள்ள போனாருன்னா பவுல் 2ஆம் திரைன்னு சொல்லியிருக்க வேண்டும். சொல்லல. அப்போ இது முதல் திரையா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற திரையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆம் என்று பதில் சொல்றேன். ஆனா கண்ணை மூடிட்டு பதில் சொல்ல முடியாது. வேத வசனம். இந்த வசனத்தை விளங்கிக்கிறதுக்காக நல்லா புரிச்சுக்கிறீங்க, இந்த திரை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற திரையா,
மகா பரிசுத்தலத்துக்கு போகிற பவுல் சொல்கிற இரண்டாம் திரையா. இதை விளங்கிக்கிறதுக்கு அவங்க எடுத்து குழப்புற இன்னும் 2 வசனத்தை எடுத்து பார்க்க போறேன். அதை படிக்கும்போது இதை விளங்கிக்கலாம். அதான் வித்தியாசம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நிற்பாட்டிருப்போம். எந்த திரை அப்படிங்கிற முடிவு எடுக்கல. இது எந்த திரை என்று படிப்பதற்காக அவங்க சில வசனங்களை எடுத்து இன்னும் குழப்பறதுக்கு பிரயாசப்படுவாங்க. அந்த வசனத்தை எடுத்து ஆராய போகிறோம். ஆராயும் போது உண்மை தெரியுது. சரியா? பெரிய ஆராய்ச்சினா நீங்க எப்ரேயர் வாசித்து, யாத்திராம வாசித்து, உபாகம வாசித்து, சங்கீத வாசி அப்படி இல்லை. அந்த அதிகாரத்துல அந்த வசனத்துல அவங்க காட்டுற வசனத்திலேயே வாசித்து முடிக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? வசனத்தை வாசிப்போம். ரொம்ப அழகான வசனம். அவங்க ரொம்ப திறமையாக கை கொள்வார்கள். கொஞ்சம் நீங்க கவனம் வாசிங்கன்னா நம்மளை முட்டாளாக்க பிரயாசப்படுகிறார்கள் என்பதை விளக்கிக் கொள்ளலாம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க. இந்த இவைகள் இவ்விதமாய் என்கிறத மேல போய் வாசிச்சுன்னா மோசையினுடைய கூடாரத்தை குறித்து எழுதியிருப்பார். பூமியில ஆண்டவர் பர்வதத்தோட கூடாரத்தை மோசைக்கு காட்டி ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். அந்த கூடாரத்தை குறித்து எழுதியிருப்பார். ஆசாரிகள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே சொல்லும்போது இப்படியே சொல்லுவான். முதலாம் கூடாரத்தை இது கவனமா வச்சுக்கிடுங்க. முதலாம் கூடாரத்துல கவனமா வச்சுக்கிடுங்க. நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலோ பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசிப்பாங்க. இது நமக்கு புரியுது. முதலாம் கூடாரம்னா பரிசுத்த ஸ்தலமும், இரண்டாம் கூடாரம் என்று பவுல் சொல்லும் போது இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் குறிப்பிட்டார். பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும், முதலாம் கூடாரம் பரிசுத்த ஸ்தலம் நிற்கும் அளவும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். இந்த முதலாம் கூடாரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். ஏன்னா முதலாம் கூடாரம் சொல்லிருக்கல பரிசுத்த ஸ்தலம் தானே, மேல சொல்லியிருக்காருல. அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்கு முதலாம் கூடம் நிற்கும் அளவும், அப்ப பரிசுத்த ஸ்தலம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கமா? இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லக்கூடாது. முதலாம் கூடாரம் இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழி இன்னும் வெளிப்படலைன்னு சொல்றாரு. முதலாம் கூடாரத்தை பரிசுத்த ஸ்தலங்கிறாரு. பரிசுத்த ஸ்தலம் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழி, அது நிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலம் குழம்புத. புரியவே முடியல இல்லைங்களா? அவன் சொல்லிட்டு போயிடுவான். நம்ம கொஞ்சம் அப்படி கவனமா அதாவது முதலாம் கூடாரத்தை பரிசுத்த ஸ்தலம் சொல்லிடுவான். ஆனா என்ன சொல்லுவான்னா மார்க்கம் முதலாம் கூடாரம் நிற்கிற வரைக்கும் பரிசுத்தத்துக்கு போற மார்க்கம். முதலாவது கூடாரம் பரிசுத்த ஸ்தலம், அது நிக்கிற வரைக்கும் பரிசுத்தத்துக்கு போற மார்க்கம் உண்டாகாதான்? அவ்வளவு அது குழப்புது இல்ல. நம்மளும் கொஞ்சம் வாசித்துக்கிடுவோமே. என்னதான் இந்த முதலாம் கூடாரம் இரண்டாவது கூடாரம் எப்படி ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அது முந்தின பாகத்தில குத்து விளக்கும் மேஜும் தேவ சமூகத்துவம் அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த கூடாரம் இருந்தது. அப்ப முதலாம் கூடாரம்னா பரிசுத்தலம், இரண்டாம் கூடாரம்னா என்னதுன்னா மகா பரிசுத்தலம் அப்படின்னு அவர் அங்க தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்ம அதை கவனமா இன்னொரு வாசிப்போம். அது குழப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா? இன்னும் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரிகள் ஆராதனை செய்யும் முதலாம் கூடாரத்துக்கு போவாங்க, அப்புறம் இரண்டாம் கூடாரத்துக்குள்ள போவாங்கப்பா. முதலாம் கூடாரம் நிற்கிற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற மார்க்கம் அப்படின்னா, இங்க முதலாம் கூடாரத்தை நீ பரிசுத்த ஸ்தலம்னு சொன்னீங்கன்னா அது நிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற மார்க்கம் உண்டாகாதுன்னா சரியில்லையே, பொருந்தி வரலையே. அப்ப இங்க முதலாம் கூடாரம் என்பது பரிசுத்த ஸ்தலம் அல்ல. முதலாம் கூடாரம் என்று பவுல் வேற எதையோ குறிப்பிடுகிறது. அது நிற்கிற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற மார்க்கம் இல்லை. இந்த கூடாரம் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அறிந்து கொண்டுட்டு இதன்னு கொஞ்சம் விளங்கி ஒண்ணு இப்ப விளங்கிக்கணும். முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும் மார்க்கம் உண்டாகவில்லை என்று சொல்லும் போது முதலாம் கூடாரம் ஆசரி கூடாரத்தின் முதலாம் பாகமான பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கவில்லை. இத படிக்கிறதுக்கு தியாலஜி படிக்கணுமா? இத விளங்கிக்கிறதுக்கு எங்கேயாவது போய் டாக்டரேட் பண்ணிட்டு வரணுமா? மூல உபதேசம் படிக்கணுமா? ஒண்ணும் வேண்டாம். வாசித்தா விளங்கிக்கலாம். நம்மளை குழப்புறாங்க. இப்ப நம்ம முழுசு வாசிக்க போறோம்னா கூட கொஞ்சம் முதலாம் கூடாரத்தை கண்டுபிடிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வாசித்து கண்டுபிடிக்க போறோம்.
சரி, இவ்விதமாய் இவைகள் என்பது நீங்க 1 to 6 5 வரை வாசித்து பாருங்க. அவர் மோசையின் கையினால செய்யப்பட்ட அந்த மோசையினுடைய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கூடாரத்தை குறித்து பேசுவார். அது முதல் பாகம், 2வது பாகம் இதெல்லாம் குறித்து பேசுவார். பேசிட்டு அவர் எழுதுறார், ஆசாரிகள் என்னென்ன ஆராதனை செய்வார்கள். ஆசாரிகள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1ஆம் கூடாரத்தில் நித்தம் பிரவேசிப்பார்கள். அவர் 1ஆம் கூடம் பரிசுத்தம் அதுல நித்தம் போவாங்கப்பா. அவர் இந்த பூமியில் உள்ள கூடாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பூமியில் உள்ள கூடாரத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். 2ஆம் கூடாரத்திலோ பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும் இவன் 1ஆம் கூடாரத்தை ஒரு வேலை செய்யறான்ப்பா. டெய்லி போய் ஆசாரிய வேலை செய்யறான், வருஷத்துக்கு ஒரு ஆசாரியர் செய்யறான். அதனால இங்க மோசையினால செய்யப்பட்ட ஒரு கூடாரம் இருக்குல்லப்பா, அந்த கூடாரத்துல என்னென்ன இருக்குப்பா, 1ஆம் பாகத்துல என்ன இருக்கு, அது பரிசுத்தம் இங்க போடுப்பா. 2ஆம் பாகத்துல என்ன இருக்குப்பா, அது மகா பரிசுத்தம்னு சொல்லப்படுப்பா. அவன் முதல்ல டெய்லி போய் அந்த பரிசுத்தத்துல ஒரு வேலையை செய்யறான்ப்பா, வருஷத்துக்கு போய் மகா பரிசுத்தல வேலையை செய்யறான்ப்பா. அதனால நல்லா கவனம் பிடிச்சு, அதனால 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும், இங்க 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும் அப்படின்னு சொல்றது அவர் எதை வெளிப்படுத்துறாருன்னா, மோசையினால செய்யப்பட்ட கூடாரத்தில் இருக்கக்கூடிய முதல் பாகமான பரிசுத்த ஸ்தலத்திலும் 2ஆம் பாகமான மகா பரிசுத்த வேலையை குறிப்பிடுகிறார். அந்த வேலை 1ஆம் கூடாரத்துல செய்யப்படுகிற வேலை நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். வாசிப்போமா? அந்த கூடாரம் இக்காலத்தில் உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. மோசையின் கூடாரம், மோசையினால செய்யப்பட்ட கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளா? இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடைந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. ஃபுல்லா எதை பேசுறாருன்னா, மோசையின் கூடாரத்தில் கட்டப்பட்ட ஆராதனை பேசுறாரு. இந்த மோசையினுடைய கூடாரம், இந்த நிழல் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற இந்த நிழல் கிரியைகள் இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழி உண்டாகாது. நீ ஆட போய் கொன்னுட்டு இருக்கிற வரைக்கும் இயேசு பரிசுத்த ஸ்தலத்தில் செய்த வேலை உனக்கு தெரியாது. நீ பஸ்கா பண்டிகையும் கூடார பண்டிகையும் பாவ நிவாரண நாளையும் எக்கால பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவரையும் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல செய்யற வேலை உனக்கு தெரியாது. அது நிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீ எங்க போகணும்? இந்த மோசையின் கூடாரத்துல இருக்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு இல்ல, பரலோகத்தில் இருக்க பார்த்த மெய்யான கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். என்ன சொல்ற பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த திருஷ்டாந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, மோசையினுடைய கூடாரத்தின் வழியாக அல்ல, அது நிற்கும் அளவும். இப்ப என்ன புரியுதுங்களா? ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு சொல்லக்கூடாது, வாசிக்கணும். பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்காடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம். இந்த மகாங்கிற வார்த்தை கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். எதுக்கு வழி உண்டாக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்காரு, பரிசுத்தத்தை அபிஷேகம் பண்ணிருக்காரு. அவர் என்ன வழியை உண்டாக்கி இருக்காரு சொன்னா, நான் மெய்யான கூடாரத்துல போகலையா, நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளலையா, இந்த கூடாரத்தை பார்க்காத, ஆட்டு பலியை செய்யாத, இந்த பண்டிகைகளை நீ கொண்டாத, இதனுடைய ஞான அர்த்தத்தை பார்த்துக்கொள், நான் என்ன செய்வேங்கிறது இதெல்லாம் உனக்கு கற்றுத்தரும். இதை பார்த்து நான் கற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க, என்னை பின்பற்றி பரலோகத்தினுடைய கூடாரத்தை பாரு. இந்த கூடாரத்தின் மூலமாக பரலோகத்தின் கூடாரத்தை பாரு. நீ கிரியை செய்து கொண்டு பண்டிகையால கணக்கிட்டு வச்சுக்கிட்டு நீ பண்டிகை கொண்டாடிக்கிட்டு நீ ஆடை கொண்டுகிட்டு அப்படி இருக்கிற ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது நிற்கிற வரைக்கும் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளை, நீ அங்க போக முடியாதப்பா. இப்ப தெளிவா விளங்கும் பாருங்க. அதனாலே 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும்
மோசையின் கூடாரம் கையினால செய்யப்பட்ட கூடாரத்தை நீ வச்சுக்கிட்டுங்கிற வரைக்கும் அதனுடைய கிரியைகளை செய்யிட்டு வச்சுக்கணும். பரலோகத்துல மெய்யான கூடாரத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழி உண்டாகாது. இங்க பரிசுத்த ஸ்தலம் முடிவுக்கு வரலங்க, மோசையினால செய்யப்பட்ட நிழல் பிரமாணம் முடிவுக்கு வந்துட்டுங்க. அந்த நிழல் கிரியைகள் அவசியம் இல்லைங்க. இனி நீ பலியிடக்கூடாதுங்க. இயேசு பலி ஆயிட்டாருங்க. அவருடைய பலியை நீ விசுவாசிக்கணும். அந்த பலியை நோக்கி பார்க்கணும். அந்த பரலோகத்தில் செய்யற இயேசுடைய வேலையை நீ பார்க்கணும். இந்த கூடாரமே போயிட்டு பரிசுத்தலம் இல்ல, மகா பரிசுத்தலம் இல்ல, பிரகாரம் இல்ல, எதுவும் இல்ல. அந்த கிரியைகள் ஒன்றும் அவசியம் இல்லை. அதனுடைய ஞான அர்த்தங்கள் தான் வேணும். அதை இயேசுவை பரலோகத்தில் பின்பற்றுகிறதுக்கு அந்த கிரியெல்லாம் விட்டுட்டு, ஆஹா இந்த அடி இயேசு, இந்த ஆடு கொல்லப்பட்டது இயேசு அடையாளப்பட்டது பார்க்கணும். இந்த பண்டிகை ஒவ்வொன்றையும் இயேசு என்னென்ன வேலையாக செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த கூடாரம் நிற்க கூட முடிச்சுட்டு நீ பரிசுத்தலம், எவ்வளவு மாயமா, எவ்வளவு மாயமா. இந்த வசனத்தின்படி பார்த்தா இயேசு நித்திய மீட்பை உண்டாக்கிட்டு எங்க போயிருக்காருங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருக்காரு. அவர் மகாபரிசுத்தத்துக்கு போயிருக்காரு. அபிஷேகம் பண்ணுங்கிறதுக்காக போனார். அபிஷேகம் பண்ணுங்கிறதுக்காக போனாருங்க. போகணுங்களாங்க, அதான முறை. ஒரு ஆசாரியர் செய்யணும் இல்லையா? அதுக்கு பிறகு பரிசுத்தத்துல வேலையை செஞ்சிருக்காரு. 1144 மகாபரிசுத்தத்துல போய் வேலை செய்யறாரு. பாருங்க, நம்ம எங்க போகணும் பாருங்க, எங்க போகணும் பாருங்க. சொல்ல பாருங்க வசனம். வசனம் சொல்லுதுங்க, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, பிரவேசிப்பதுன்னா நம்ம மெய்யான கூடாரத்துல போகணுங்க. பரிசுத்தலத்தை போய் பாவ மன்னிப்பை பெறணும், மகாபரிசுத்த போய் கிருபியை பெறணுங்க. எதேச அங்க போயிருக்கிறாருங்க. நான் இப்ப பரிசுத்தலத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க. இப்ப மகாபரிசுத்த வேலை செய்யறாருங்க. அவருடைய கிருபியை பெறணுங்க. என் பேர் எப்ப வேணாலும் புரட்டப்படலாங்க. அந்த நியாய விசாரணைக்கு முன்பாக நான் அவர் கிருபியை முழுமையாக பெற்றவனாய் மாற வேண்டும். God has forerank to be in the sanctuary, holy place. பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பதற்காக அவர் ஓடி இருக்கிறார். முன்னோடியாய் போயிருக்கிறார். எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்குறதுக்கு அவர் மகாபரிசுத்தருக்கு எனக்கு முன்னோடியாய் போயிருக்கிறார். எனக்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக, என் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாக திரையின் வழியாய் பொது இதுவும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். மிருகத்தின் அல்ல, நிழல் அல்ல. நிழலை பார்க்காத, நிழல் கிரியைகளை செய்யாத, அதனுடைய ஞான அர்த்தங்களை மட்டும் பற்றிக்கொள்ளு. இயேசு கிறிஸ்து புதிதான மார்க்கத்தை உண்டாக்கினார். நிச்சயம் வந்துடுச்சு. நிழல சொல்லப்பட்டது எல்லாம் நிச்சயமாயிடுச்சு. அவரு இந்த நிழல் பிரமாணத்துல நான் தோறும் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுறது நடக்கப்பட்டது. அதை நிஜம் அங்கு செய்கிறது. அதை நிஜத்தை பார்க்கணும். You should look into the sanctuary in the heaven. அந்த மாமிசத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவராயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு நிச்சயமான ஒரு உபதேசம் நமக்கு இருக்கு பாருங்க. குழம்புக்கே இல்லைங்க. எங்கேயாவது போய் பெரிய ஆராய்ச்சி பண்ண மாதிரி இல்லைங்க. சும்மா அவன் சொல்ற வழக்க வசனத்தை கொஞ்சம் நிதானமா தெளிவா வாசம். அவன் போய் சொல்றது தெரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்த உடனே அவர் பிதாவினுடைய சமூகத்துல போய் என்னை மீட்பதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு 40 நாள் கழித்து அவர் பிதாவினுடைய சமூகத்துல வலது பாசத்துல உட்கார்ந்து என்னை மீட்பதற்கான ஆசாரிய வேலையை துவங்கினார். அதற்காக அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் மகா பரிசுத்தலுக்கு பிரவேசித்து அது உள்ளவர்களெல்லாம் அபிஷேகம் பண்ணினார். அவருடைய நிச்சயத்தை காட்டினார். நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயம் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். பரிசுத்தலத்தில் உங்களுக்காக எனக்காக பாவ மன்னிப்பு வழங்கினார். 1844 ஆண்டிலே உங்களை என்னை மீட்பதற்காக, பாவ நிவர்த்தி செய்வதற்காக பிதாவுக்கு முன்பாக கிருபைக்காக வேண்டி நிற்கிறார். இன்னைக்கு உங்க பேர் அழைக்கப்படலாம். இந்த மகத்துவமான உண்மையை பொய்யாக்குவதற்காக நீங்கள் விசாரிக்கப்படுகிற நாளில் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் கண்களுக்கு முன்பாக மறைத்துவிட்டு, அந்த விசாரணையுடைய அந்த பயமுறுத்தல் உண்டாகி நீங்கள் கிறிஸ்துவை போல மாறிவிடக்கூடாது என்பதற்காக பிசாசம் அந்த சத்தியத்தை அப்படியே மறைக்கிறதுக்கான பிரயாசத்தில் இருக்கிறார். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம்.
நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களில் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உராயா தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியாக இயேசு மெல்கிதேசின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்துக்கிறார். இது அழகான ஒரு வசனங்க. அவர் திரைக்குள்ள பிரவேசிக்கிறார். எனக்காக முன்னோடியாக பரலோகத்துல போயிருக்காரு, நானும் போக முடியும். எனக்காக முன்னோடியாக பரிசுத்த திரைக்குள்ள போயிருக்கிறாரு, நானும் போக வேண்டும். அங்க போய் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். எனக்கு முன்னோடியாக அவர் மகா பரிசுத்த திரைக்குள்ள போயிருக்கிறார், நானும் அங்க போக வேண்டும். What a beautiful text is this. இதை வெறுமனே பொய்யாக்குறாங்க. இரண்டாம் திரைலாம் சொல்லல. அவர் திரைக்குள்ள போகிறார். அந்தந்த காலத்துல போகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் போய் அந்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணுவதற்காக, ரட்சிப்பின் திட்டத்தை நிச்சயத்தை காட்டுவதற்காக அவர் பசுஸ்தலத்துக்குள்ள போனாரு. இரண்டாம் திரையை கடந்து பசுஸ்தலத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணினார். என்னுடைய பாடு அங்கீகரிக்கப்பட்டது, என் மரணம் அங்கீகரிக்கப்பட்டது, எனக்காக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்கப்படி அங்கீகரித்து காட்டினார். அதற்கு பிறகு பிதாவுடைய வலசு பார்சல் உட்கார்ந்து கொண்டு முதலாம் திரைக்குள்ள போய் அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே வேலை செஞ்சார், ஆசாரி வேலை செஞ்சார், பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு வழங்கினார். காலம் நிறைவேறும் போது தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கபடி 1844 ஆண்டிலே பரிசுத்த சொல்லியிருக்கபடி 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில அவர் மகா பரிசுத்தலத்துக்கு பிரவேசித்தார். திரைக்குள்ள போனார். எனக்கு முன்னோடியாய் போனார். எனக்கு முன்னோடியாய் போனார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் எனக்கு ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு நானும் போக முடியும் என்பதற்காக முன்னோடியாய் போனார். முன்னோடியாய் போனார். பாவ மன்னிப்பை பெறும்படியாக அவர் முன்னோடியாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய், நான் பாவம் நிவர்த்தி அடையும்படியாக அவர் முன்னோடியாக தீர்க்க தரிசனத்தின்படி 1844 ஆண்டிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போயிருக்கிறார். திரைக்குள்ள பிரவேசித்தது போல நானும் பிரவேசிக்க முடியும். பரலோகத்துக்குள்ள நான் போக முடியும். பரிசுத்தலத்துல பாவ மன்னிப்புக்காக நம்முடைய சமூகத்தில் மண்டாட முடியும். மகா பரிசுத்தலத்தில் பிதாவுக்கு கிறிஸ்துவோட கூட நின்று என் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்காக கிறிஸ்துவின் மண்டாட்டோட நான் கலந்து கொள்ள முடியும். திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி இயேசு உயிர் திறந்த உடனே மகா பரிசுத்தத்தை போக்கார். அப்படி ரட்சிப்பின் திட்டத்தின்படி எது எது எப்படி எப்படி நடக்கும்னு வேதம் தெளிவாய் சொல்லிட்டு அவர் போன உடனே முத என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணினார், நிச்சயத்தை காட்டினார், மகா பரிசுத்தலத்துக்குள்ள வரைக்கும் போனார். அதற்கு பிறகு பரிசுத்தலத்துல உட்கார்ந்து எனக்காக பாவ மன்னிப்பை வழங்கினார். 554 தீர்க்க தரிசனத்தின்படி அவர் மகா பரிசுத்தலத்துக்கு எனக்காக பாவ நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வரப்போறாரு, என்னை பரலோகத்துக்கு கூட்டு போறார். எனக்கு முன்னோடியாக இருக்கிறார். எனக்காக என்ன ரட்சிப்பதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனத்தை நீங்க யாரும் பொய்யாக்க முடியாதுங்க. நடந்துகிட்டு இருக்குங்க. நியாய விசாரணை நடந்துகிட்டு இருக்குங்க. என் இயேசு வரப்போறாருங்க. நிச்சயமாய் வரப்போறாருங்க. இது முடிஞ்ச உடனே வந்துருவாருங்க. இது முடியிருக்கிற ரொம்ப நாளெல்லாம் இல்லைங்க. சீக்கிரத்தில் அது நிறைவு செய்யப்பட போகுது. அதற்கு முன்பாக நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் நடப்பதற்கான அறிகுறியெல்லாம் கண்களுக்கு முன்பாக தெளிவாய் காணப்படுது. எனக்கு இருக்க தேவனுடைய பிள்ளைகளை தெளிவா இருக்கு. எங்கேயாவது குழப்பம் இருக்கா? குழம்புக்கு இடமே இல்லை. குழப்பணும்னு நினைச்சா குழப்பம். எப்படியாவது இதை பொய்யாக்கணும்ப்பா, சாத்தான் அப்படிதான் செய்வான், பொய்ய பேசுவான். அதுவும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை விசுவாசியா இருந்துட்டு இந்த உபதேசத்தை மறுதளிச்சுட்டு போறீங்க. இவ்வளவு தெளிவாக இந்த சபை போதிக்கிற இந்த உபதேசத்தை மறுதளிக்கிறீங்க. உங்க நிலை என்ன தெரியுமா? உங்க நிலை என்னன்னு தெரியுமா? பவுல் பேசுறாரு பாருங்க. வாசிப்பு நிறைவு செய்வது பின் வாங்கி போற சமுத்திர தேவனுடைய சபையினுடைய மகத்துவமான தெளிவான உபதேசங்களை பொய் உரைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிற சமுத்திர. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனையும் தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியார் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாதவாய்.
இப்படி உபதேசங்களை மறுதளித்துட்டு போனவங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்னிடத்துல பேச வருவாங்க. இந்த வசனம் எனக்கு சொல்லு, நான் இடத்துல சொல்லுவேன், இனி நீ மனம் திரும்பலாம். அது பருவத்தினுடைய மிகப்பெரிய அற்புதமாக கூடாதவன். ஒருவரை நீ வஞ்சிக்கப்பட்டு இருந்தால் திரும்பி வந்தார். ஆனா இதை நீ மறுதளித்து போயிருந்தா, தீர்க்கமாக ஆராய்ந்து அறிந்து புரிந்து அதற்கு பிறகு இதை பொய்யாக்கணுங்கிற நோக்கத்தோட கூட நீ போயிருந்தா, யூ வில் நாட் டைம். அப்படி போனவங்க யாருமே திரும்பி வரலாங்க இந்த சபையில். மற்றவர்களுக்காக சொல்லுகிறேன், மகத்துவமான உபதேசத்தை நீங்க மறுதளிச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக பிதாவுடைய சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நீங்க மறுதளிச்சிடாதீங்க. நீங்க திரும்பி வருவது கூடாத காரியமாயிடும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை 2300 ராப்பகல் தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுகிற மகத்துவமான 1844 ஆண்டு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி இயேசு பரலோகத்திலே நியாய சங்கத்தில் உட்கார்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கமாய் திரும்புவீர்களா? கிருபாசன தந்தையை நோக்கி பார்த்து கிருபையையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு ஆயத்தப்படுவீர்களா? இல்ல நீங்க வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்க போறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சக்திகளை தெளிவா சொல்றாரு. ஏதாவது குழப்பணும்னா சொல்லுங்க. இங்க பாருங்க, கிரேக்க மொழி இப்படி இருக்கிறது, எபிரேய மொழி இருக்கிறது, இல்ல இலக்கண நடை இப்படி ஏதாவது சொல்லணும். வசனத்தை வாசித்தோம், ஆங்கிலத்தில் இருக்கிற விளக்கத்தை சொன்னோம், வேற ஏதாவது சொல்லி இருக்கிறோமா? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை அப்படின்னு சொன்னோம். இதை இன்னும் மறுதளிக்க தீர்மானித்தால் மீண்டும் இறக்கப்பட முடியாது. இதை துணிகரமாய் மறுதளித்து போன ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்டும் திரும்பி வரப்படுது. அவனுக்கு பின்பாக போகாதீங்க, அவனை விட்டுருங்க. நம்முடையவன் நீங்கள் உங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படுங்கள். அறிந்து கொண்ட உண்மையில நிலைத்திருப்பதற்கு பிரயாசப்படுங்கள். கிருபாசனத்தை கண்டே என் இயேசு பிதாவுக்கு முன்பாக உங்களுக்கு எனக்காக வேண்டுதல் செய்திருக்கிற என்ற உண்மையை மறந்து விடாதீங்க. அவை நோக்கி பார்ப்பான். பரிசுத்த ஸ்தலத்துல இயேசு என்னென்ன செய்யறாரு, பரலோகத்துல என்னென்ன செய்யறாருன்னு தெளிவா புரிந்து வைத்திருக்கிற ஒரே சபை செவன்த் அட்வென்டிஸ்ட் சபைங்க. இந்த சபையில அங்கத்தினராய் இருப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன். குளறுபடியான உபதேசத்தை சொல்லுகிறவருக்கு பதில் சொல்ற அளவுக்கு தேவைப்பட்டோட ஞானத்தை கொடுத்தாரு. அதற்காக கர்த்தருடைய சமூகத்துல நன்றிகளை செலுத்துகிறேன். அவர் நாமத்தின் நிமித்தமாக அவருடைய சமூகத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். நீ வஞ்சிக்கப்பட்டவனாய் பின்பாக இருந்தால் this is the time for you to come back. இல்ல நான் திரும்பி வருவது கூடாத காரியம். மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் உங்களுக்கு கடைசியா கிறிஸ்து பக்கமாக பிதாவுக்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்திருக்கிற அந்த கிறிஸ்து நிலத்துல வாங்க. கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பாருங்க. தைரியமாங்க. கிறிஸ்து அங்கே நிச்சயமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நன்றி பிதாவே. நீர் எங்களுக்காக பிதாவின் முன்பாக செய்கிற அந்த மகா பெரிய தியாகமான ஊழியத்திற்காக நன்றி. உங்களுடைய தியாகத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். நீர் எங்களை ரட்சிக்கிறீர் என்று எங்களை எப்படி ரட்சிக்கிறீர் என்பதை தெளிவாய் எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய கண்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி இருக்கட்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் நீர் செய்கிற அந்த ஊழியத்தை நோக்கி பார்த்து தியாகத்தை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய சன்னிதானத்துல காணப்பட கருத்துக்கு செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி உதவி. ஒருவேளை அறியாமையினாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய சபையிலிருந்து விலகி இருக்கிற பிள்ளைகளை நீர் பேசி கூட்டி சேருங்க. மற்றவர்களையும் ஆண்டவரே இந்த அற்புதமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள உதவுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்புமிக்க பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.